ஓம் சாந்தி. 19/4/2017. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைங்களே, இப்போ வீட்டுக்கு திரும்பி போகணும். எப்படி போகணும்? வீட்டுக்கு போகணும். ஆனால் எப்படி போகணும்? உடலெல்லாம் விட்டுட்டு போகணும். எல்லாத்தையும் விட்டாதான் போக முடியும். அதனால் இந்த தேக உணர்வுலேருந்து விடுபட்டுக்கிட்டே இருங்க, கட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் வெயிட்டு, அதுதான் பறக்க விட மாட்டேங்குது ஆத்மாவை. கட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கள் ஊரில் எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை தெரியுமா. இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புள்ளி, அவ்வளோதான் நான் அப்படின்னு உணருங்க. ஆத்மானு உணருங்க. நான் மறந்து போயிடுங்க. பாபாவில் கலந்துட்டீங்க நீங்கள். அவங்க எப்படி ஜோதியாக கலக்கிறேன்றாங்க, அது ஸ்தூலமாக கலக்காது. பட் புத்தினால உங்களுக்குன்னு ஒரு தனி புத்தி இல்லாத அளவுக்கு மறந்துடுங்க. இந்த கலியுகத்தில் நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் பேர் என்ன, எல்லாத்தையும் மறந்து போயிடுங்க. இல்லையா? ஆத்மானு உணருங்க. ஏன்னா உண்மையான அப்பா இருக்கிறார். சும்மா ஒரு பொறுப்புக்கு எப்படி தத்து கொடுப்பாங்களே, அது மாதிரி தத்து கொடுத்து வச்சுருந்தார் இந்த அப்பா கிட்ட இருந்து. எல்லாத்தையும் ஒரிஜினல் அப்பா வந்துட்டார். நான் எல்லாரையும் விட பணக்காரன், வா நீ என் கூட. அதனால் ஆத்மான்னு புரிஞ்சுங்க. நான் இந்த ஆள் இப்படி இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், அறிவாளியாக இருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுருங்க. தேகன்றதே விட்டுடுங்க. ஆத்மா. கேள்வி, எந்த ஒரு நிச்சயத்தின் அந்த தாரணையின் ஆதாரத்தில் குழந்தைங்க நீங்கள் உங்களுடைய மிக உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அமைச்சிக்க முடியும்? ஒரு நிச்சயத்தின் ஆதாரத்தில் தான் உங்களுடைய பயங்கர அதிர்ஷ்டத்தை அமைச்சிக்க முடியும். அது என்ன நிச்சயம்? நான் ஆத்மா. முதல்ல நீங்கள் நிச்சயம் பண்ண வேண்டியது என்னது? ஆத்மா. இந்த சரீரத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போகணும். அதனால் இந்த உலகத்தின் மேலே மனசை ஈடுபடுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பதவி, இல்லையா? கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா எந்த பொண்ணுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும்? எந்த பொண்ணு அப்படி யாரையுமே குனிஞ்ச தலை நிமிராமல் போகிறாளோ அவளுக்கு தானே டிமாண்ட் இருக்கும். பாபாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எப்படி இருக்கணும், எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். இந்த பழைய உலகத்தில் மனசே ஈடுபடுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி ஏறிக்கிட்டு இருக்குது. அங்கே நாராயணன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, இல்லையா? அப்போ இந்த மனதை ஈடுபடுத்தக்கூடாது. ஆத்மா. இங்கே எனக்கு உடம்பு கிடையாது, சுற்றி இருக்கிறது பேய் மேலே பற்று வைக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இல்லையா? ஏன்னா இது சும்மா தற்காலிகமாக ஒரு உடம்புக்குள்ளே உட்காந்து சேவை செய்கிறேன், அதை விட்டுட்டு தான் நான் போகணும். ஆனால் இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் இந்த உடம்பை விட மனசு வராது. அதுக்கு தான் பாபா வந்தால் எதை பார்க்குறாரு? ஆத்மாவை மட்டும்தான் பார்க்குறாரு, வேறு எதையுமே பார்க்கலாம். எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறீங்கன்றார். ஐயோ, மாலை போட்டுருங்க, அலங்காரமாக இருக்கிறீங்க, எவ்வளோ சம்பூர்ணமாக இருக்கிறீங்க. ஆதி அனாதி சமஸ்காரத்தை தான் பார்க்குறாரு. இங்கே இருக்கிற எதையும் பார்க்கல. பார்த்தா அவருக்கே போக முடியாது போல இருக்கு, இல்லையா? அதனால இந்த உலகத்தின் மேலே மனசை ஈடுபடுத்தாதீங்க. நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறவர், கூடவே அழைச்சிட்டு போகிறவர் இந்த சிவபாபா. அதனால அவருடைய ஸ்ரீமத் படி தான் நாம் நடக்கணும். ஸ்ரீமத் படி நடந்து உங்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் நன்மை செய்யணும். எந்த குழந்தைங்க ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லையோ, அல்லது நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குற அப்பா மேலே நிச்சயம் இல்லையோ, அவங்க ஒன்றுத்துக்குமே உதவாதவங்க. அவங்க போக போக மறைஞ்சு போயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அமைச்சிக்கவே முடியாது. இல்லையா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆத்மான்னு நிச்சயப்படுத்துங்க. இந்த சரீரம் நான் கிடையாது, இதை விட்டுட்டு போயிடுவேன், இது நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு நான் வீட்டுக்கு போகணும்.
அதனால் இங்கே இருக்கிற எதுலேயுமே புத்தி இருக்கக்கூடாது இல்லையா. பாபா எந்த நேரமும் விசில் அடிப்பார், போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். அடுத்தது நம்மளை கூட அழைச்சிட்டு போகிறவர் யார்? சிவபாபா. ஸோ 2500 வருடமாக மனிதர்கள் வழிப்படி போய் போய் ஏமாந்தோம். அதுதான் ராவணனுடைய வழி. இப்போவும் சிவபாபா கையை பிடித்த பிறகு, அவருடைய வழிப்படி நடக்கணும்னு முடிவு எடுத்த பிறகு தான் அது பயங்கர கவர்ச்சியாக தெரியும் ராவணனுடைய வழி. அந்த பக்கம் போகக்கூடாது. ஏன்னா நம்மளை அழைச்சிட்டு போகிறது யார்? சிவபாபா. அவர் சொல்கிறது தான் கேட்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவார். அப்போ அவர் வழிப்படி தான் நடக்கணும். அவர் வழிப்படி நடக்கிறதுல தான் உங்களுக்கும் நன்மை. இந்த வழியை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல தான் மற்றவங்களுக்கும் நன்மை இல்லை. அவர் வழிப்படி நடந்து சேவை செய்யணும். பாபாவுடைய அறிமுகத்தை எண்ணம், சொல், செயல் 3 நாளையுமே பண்ணணும். சக்தியின் மூலமாகவும் பண்ணணும், வார்த்தையின் மூலமாகவும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும், உங்களுடைய நடத்தையின் மூலமாக நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைன்னு வெளிப்படுத்தணும். இதில் தான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை. ஆனால் ஒருவேளை பாபா கொடுக்குற இந்த வழிப்படி யார் நடக்கலையோ, சொல்லி கொடுக்குற பாபா மேலே நிச்சயம் இல்லாமல் மாயா பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, நிலைச்சிருக்க முடியாது, மறைஞ்சி போயிடுவாங்க. அவங்களால உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அமைச்சிக்க முடியாது. ஏன்னா பாபாவுடைய வழி அப்படியே நறுமணம் வீசக்கூடிய வழி. இந்த இடத்துல முள்ளு மாதிரி குத்துறீங்க, துர்நாற்றம் வீசுறீங்கன்னா காணாமல் போயிடுங்க. ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இல்லையா. உங்களுடைய பழைய சமஸ்காரத்தை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து வரும். அந்த புயல் செத்துட்டீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு இல்லையா. இல்லை நான் உயிரோடு தான் இருக்கிறேன்ட்டு பழைய சமஸ்காரம் ஏந்திரிக்க என்ன ஆகும்? ஒன்றுத்துக்கும் உதவ முடியாது, அதிர்ஷ்டம் இருக்க முடியாது. நான் செத்துட்டேன், அது எதுவுமே கிடையாது எனக்கு. அந்த உடம்பு மட்டும்தான் அது இல்லையா. மற்ற அந்த குணாதிசயம், அந்த உடம்புல இதுக்கு முன்னாடி இருக்கும்போது இருந்த குணம், உறவினர்கள், அந்த பற்று எதுவுமே கிடையாது. அப்போ தான் அதிர்ஷ்டத்தை அமைச்சிக்க முடியும். ஏன்னா அப்படி இருக்கிறது தான் பாபா சொல்கிற வழி. பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம இருங்க. பழைய உலகத்தின் மேலே மனதை ஈடுபடுத்தாமல் இருங்க. பாடல் ஓம் நம சிவாய. சிவனை நமஸ்கரிக்கிறோம். ஓம் சாந்தி. குழந்தைங்க, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுது. எந்த ஒரு சாது சன்னியாசி முன்னாடி நீங்கள் இங்கே உட்காரல, உற்றார் உறவினர் முன்னாடி உட்காரல, என் இனிமையான தந்தை யார் ஜென்ம ஜென்மமாக நான் நினைவு செஞ்சனோ அவரு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன். எதுக்கு உற்றார் உறவினர் முன்னாடி உட்காரலன்னு சொல்கிறாரு? பிரம்மா பாபாவுடைய சாக்கார உறவினர்கள் இருப்பாங்களா, பாபா குழந்தைங்க எதிர, உங்கள் உறவினர் முன்னாடி உட்காரல, யார் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. ஏன்னா அது மறக்கிறது கஷ்டம். அவங்க எங்கள் அப்பா யார் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க? உறவினர் முன்னாடி உட்காரல, சன்னியாசி முன்னாடி உட்காரல, ஜென்ம ஜென்மமாக நினைவு செஞ்ச அந்த கடவுள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன். இனிமையான தந்தை முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன். நாம் உயிரோடு இருக்கும்பொழுதே அவருடைய குழந்தையாகி இருக்கிறோன்னா சாதாரண பாக்கியமாக. எல்லாம் செத்து போன அப்புறம் கடவுள்கிட்ட போகிறேன்னுவாங்க. உயிரோடு இருக்கும்போதே அவர் குழந்தையாகி இருக்கிறோம். சன்னியாசிகளுக்கு சீடர்கள் தான் உருவாகுறாங்க. அவங்கவுங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் அவருடைய சிஷ்யன், என்னுடைய குரு அவரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா சன்னியாசி காட்டில் இருக்கிறார், குடும்பத்தை விட்டுட்டு வந்து. இவர் வீட்டில் சுகபோகமாக இருந்துட்டு அவர் தான் என்னோட குரு தெரியுமா அப்படின்னு நகைக்கடை முதலாளி சொல்லுவார். சுகபோகமாக இங்கே இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கார், அவர் எப்படிப்பா உனக்கு குரு ஆக முடியும்? நீ அவரை ஃபாலோ பண்ணலையே.
ஆனா நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்பாவை. அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவுக்கு உடம்பு இல்லை, எனக்கும் உடம்பு கிடையாது, தூக்கி போடு இல்லையா? அப்படி இருக்கணும். புத்தியில இது ஞாபகம் இருக்கணும். நாம ஆத்மா. பாபா எங்க போறாரோ கண்ணை மூடிட்டு போயிடுவோம். ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. ராமர் பரந்தாமத்தில் இருக்காரு, அங்க போறோம் நாம இல்லையா? நிராகார பாபா பரந்தாமத்துல இருந்து இங்க வந்து இருக்கிறார். உடலே இல்லாத ஒருத்தர் வந்து சொல்றார் நீ என்னுடைய மனைவி. அப்ப எனக்கு எப்படி உடல் இருக்க முடியும்? மறந்துட்டோம் இல்லையா? ஸோ உடலற்ற பாபா பரந்தாமத்திலிருந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்காகவே வந்திருக்கிறார். ஆனால் எங்கே வரணும்? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கணும்னா தூய்மையற்றவர்கள் நிறைந்த இந்த தூய்மையற்ற உலகத்தில் தானே வரணும். ஒரு தூய்மையான சரீரம் கூட இல்லாத பட்சத்தில் தூய்மையற்ற ஒரு சரீரத்தை தானே அவரும் எடுக்க முடியும். ஆனால் அவர் எடுக்கிற சரீரம் முதல் நம்பரில் தூய்மையாக இருந்துச்சு சத்தியுகத்தில். அந்த ஆத்மாவுடைய உடலை 84 பிறவி கழிச்சு எடுக்கிறார், எடுத்து புரிய வைக்கிறார். நிறைய குழந்தைங்க பாபா எதிரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. டீச்சர் ஒருத்தருக்கு மட்டுமா கற்றுக் கொடுப்பாங்க? ஹோம் டியூஷன் இப்போ வைக்கிறாங்க. வீடு தேடி போய் ஒரே ஒரு குழந்தைக்காக எடுப்பாங்க. அது பணக்கார குழந்தைன்னா காசுக்காக எடுப்பாங்க. ஆனால் அது ஒரு புத்திசாலி டீச்சர் பண்ணுற வேலை கிடையாது. ஒருத்தருக்காக எடுப்பாங்க அவங்களுடைய ஞானத்தை காசுக்காக. பல பேருக்கு போகணும்ல. அப்படி இருக்கும்போது கடவுள் ஒருத்தருக்காக சொல்லி கொடுப்பாரா? பகவான் சொல்றது அர்ஜுனனுக்கு மட்டும்தான்றது எப்படி இருக்க முடியும்? ஒரு சில மதங்கள்ல மதஸ்தாபகர் வந்து மலையில ஆடு மேய்ச்சாரு, மாடு மேய்ச்சாரு. அந்த நேரம் திடீர்னு உள்ள பூந்துட்டாரு கடவுள் அப்படின்னு சொன்னதும், அர்ஜுனனுக்கு மட்டும் பகவான் கீதை சொல்றதுன்றதும் ஒண்ணுதான். ஒருத்தருக்கு மட்டுமா கடவுள் சொல்லுவார்? அப்படி இருக்க முடியாது. நாம ஆத்மாக்கள் பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். டீச்சர் தனியா ஒரு கிளாஸ்ல ஒருத்தருக்கு மட்டுமா போய் சொல்லி கொடுத்துன்னு இருப்பாரு? இல்ல இல்ல, ஸ்கூல்ல சொல்றேன். நிறைய மாணவர்கள் இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் தனியா சொல்லி கொடுப்பாரா? அப்ப அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்னார் கடவுள்ன்றது நடக்க முடியாத காரியம். கடவுள் என்ன அவ்வளவு சில்லற கடவுள்? அவர் எதையுமே எதிர்பார்க்காதவர். அர்ஜுனன் அப்படின்னா கொடுத்தாரு, அவருக்கு மட்டும் போய் கொடுக்க. ஒரு உடல் தேவைன்றதுனால அந்த உடலை எடுத்தார், மற்றபடி தனிப்பட்ட எதுவுமே கிடையாது. நாம ஆத்மாக்கள் பாபா முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம். திரும்ப திரும்ப பாபா சொல்றாரு நாம ஆத்மாக்கள். எதுக்கு ஞாபகப்படுத்த சொல்றாரு? ஆத்மா உணர்வுல உட்காரு. எங்க உட்காந்துட்டு இருக்க? பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறன்ற ஞாபகத்துல இரு. பாபா சொல்றாரு நீ யூஸ் பண்ற ஒரு பொருளும் எனக்கு பாபா கொடுத்ததுன்ற உணர்வுல யூஸ் பண்ணு. அப்ப நீ சென்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் ஞாபகப்படுத்த சொல்ற. பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன் ஞாபகத்துக்கு. அங்க இருக்கும்போதே மறந்துடுது யார் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, தெரியுதா? ஏன்னா அப்ப டெய்லியும் வந்து பாபா சொல்லுவார். இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை போறதுனால நமக்கு அந்த பாவனை இருக்குது. தினம் தினம் வந்தா அது இருக்காது. அதுக்கு தான் பாபா ஞாபகப்படுத்துறாரு. வேற எந்த ஒரு சத்சங்கத்திலையும் அப்பா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆத்மா நான் யாருமே புரிஞ்சுக்கல. ஆனா உங்களுக்கு தான் புரிய வைக்கப்படுது. என்ன புரிய வைக்கப்படுது? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். உலகத்துக்கு தெரியல, எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன் இல்லையா? சிவன் சொத்து குல நாசன்றாங்கள, வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுக்கு தான் வர்றாரு. காலனுக்கெல்லாம் மகா காலன், யமனுக்கெல்லாம் பெரிய யமன். எங்க அழைச்சிட்டு போறேன்? ஒரு இடம் இருக்கும்ல, வீடு. அங்கிருந்து தான் வந்தீங்க, வீட்டுக்கு திரும்பி போகணும். யாரு போகணும்? ஆத்மா தான் போகணும். உடம்பு இங்கே வீடு
இங்கே தான் விடணும் உடம்ப, எடுத்துட்டு போக முடியாது. நீ எவ்வளோ அழகா இரு, எவ்வளோ ஆரோக்கியமா இரு, எவ்வளோ பெரிய பணக்காரனா இரு, வெறும் ஆத்மா தான் போகணும். அதனால தேக உணர்வை விட்டுடுங்க. நான் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு பெரிய பணக்காரன், இந்த எண்ணத்தெல்லாம் முதல்ல விட்டுடு. இங்க நல்லவன் பணக்காரன் இதெல்லாம் கிடையாது. பாவத்தை எரிச்சியா, தூய்மையாகினியா, பாபா சொன்ன மாதிரி நடக்கிறியா, ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கோ. என் குடும்பம் என்ன மாதிரி குடும்பம் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா, இங்க கடவுள்கிட்ட வந்துட்டு யாருடைய மகிமை பாடிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆத்மா நிச்சயம் செய்யுங்க. அதனால தான் பாபா சொல்றார், பணக்காரங்களுக்கு இது கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய போதை இருக்கும், பணத்தின் போதை, செல்வத்தின், ஆஸ்தியின், பதவியின் போதை இருக்கும். இதை எல்லாம் நினைக்கிறீங்க. நான் ஆத்மா, வெறும் ஆத்மா, அழிவற்ற ஆத்மா. மேலே வேஷம் போட்டுக்கிட்டான், அந்த வேஷத்தை கண்டு உலகம் மயங்கலாம், நான் மயங்கக்கூடாது. நான் போட்ட வேஷத்தில் நானே மயங்கலாமா? அந்த மாதிரி இது சினிமாவில் நடித்து ஒரு வேஷம் போட்டு இது நல்லா இருக்குதுன்னு அந்த வேஷத்தை போட்டு எல்லாத்துக்கும் போகிற மாதிரி ஆகிடும். ஆத்மா நிச்சயம் செய்யுங்க. பாபாவை நினைவு செஞ்சு செஞ்சே பாபாவோட போயிடணும் நீங்கள். இப்போதான் குஷியாக இருக்கும், இப்போதான் குஷியாக இருக்கும் இல்லையா? மீரா குஷியாக சரீரத்தை விட்டுருப்பாங்க கிருஷ்ணரை பார்த்தோன்னே, ஏன்னா அதுக்காகவே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு யாரும் கொடுக்கல, கிருஷ்ணர் வந்து கூப்பிட்டு போவார்னு யாரும் சொல்லலை. அவங்களுக்காக எப்படியோ தோணி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அவர் வரவும் கிடையாது. அந்த பாவனைக்கே அவங்களுக்கு அவ்வளோ குஷி, ராஜ்யத்தை தூக்கி போட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ. அப்போ பாபா மேலே அந்தளவு நிச்சயம் இல்லை, தூக்கி போட மாட்டீங்கன்ற இல்லையா? நினைவு செஞ்சு செஞ்சே பாபாவோட போயிடணும். சிவபாபா சொல்றாரு, எனக்கு தேக அபிமானம் இருக்கவே முடியாது, ஏன்னா எனக்கு தான் உடம்பே கிடையாதே இல்லையா? என்ன மாதிரி ஆயிடுங்க, எனக்கும் உடம்பு கிடையாதுன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு உடம்பே கிடையாது, ஒளியாக தான் இருக்கிறேன், ஒளியாக தான் இருக்கேன், ஒளியாக தான் இருக்கிறேன். கிருஷ்ணருடைய உடல்ல போய் நான் இருக்க போறேன், அதனால நான் நாராயணன் ஸ்வரூபத்தில் இருக்கிற ப்ராக்டிஸ் பண்றேன், அவ்வளோதான். முதல்ல உங்களுக்கும் இந்த தேக அபிமானம் இல்லாம தான் இருந்துச்சு. நான் உங்களை அனுப்பும்போது அப்படிதான் அழகா அனுப்பிச்சேன். என்கிட்ட இருந்தீங்க பாருங்க, அப்ப தேக அபிமானம் கிடையாது, பரிணாமத்தில் இருக்கும்போதும் கிடையாது. ஆனா அதுக்கு பிறகுதான் 84 பிறவி பாகத்துல நடிச்சிங்க. நாங்க ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சோம், இப்ப இழந்துட்டோம்னு நீங்க சொல்றீங்க. உங்களை மீண்டும் முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கிறேன். சரீரங்களையோ எடுத்து செல்ல மாட்டேன், இது பழைய சரீரம். இதன் உணர்வை நீங்க புத்தியிலிருந்து நீக்கிடணும். உங்களுடைய இல்லற விவகாரத்திலே தான் இருக்கணும். ஏன்னா இது சந்நியாச மடம் கிடையாது. உங்களுடைய வீடு வாசலையும் கவனிச்சுக்கணும். அவங்களும் வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க. தந்தை குழந்தைங்களை அந்த மாதிரி விட்டுட சொல்லல. பாபா சொல்றாரு, உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நினைவுபடுத்துங்க, பாபாவை நினைவு செய்யுங்கன்னு. புரிய வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சிவபாபா மேல அன்பு ஏற்படும். ஏன்னா நமக்கு எத்தனை தடவை புரிய வச்சு அன்பு ஏற்படும். அப்போ குழந்தைக்கு நின்னா பாபா, உட்கார்ந்தா பாபா சொல்லிக்கிட்டே இருங்க, திரும்ப நல்லா போதை ஏத்திக்கிட்டே இருக்கணும்ன்றது. அன்பு ஏற்படணும், அது புரிஞ்சுக்கும். பட் அன்பு, அந்த ஒரு உணர்வு, அதான் பாபா சொல்றாரு, ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சு நீங்களே இழந்துட்டீங்க, மீண்டும் அடைய வைக்கிறதுக்காக நான் வரேன். ஆனால் அதுக்கு டெஸ்ட் பேப்பர் என்னது, நான் இப்போ முக்தி தாமத்துக்கு அழைச்சி போகிறேன். யார் குஷியாக முக்தி தாமத்துக்கு வருவீங்களோ அவங்க தான் அங்கே ராஜாவாவாங்க. அழுதுட்டு ஐயோ நான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா திரும்ப இங்கே சீக்கிரம் வரமாட்டீங்க, அங்கே இருப்பீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இங்கே இந்த உடலை விட மாட்டோம்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு உடம்பே கிடைக்காது, மேலே இருக்க வேண்டியதுதான். இது எவ்வளோ பெரிய சூப்பர் இல்லை? பாபா எப்படியெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, மற்றபடி பாபா சரீரத்தை எடுத்துட்டு போறதுக்கு இங்க வரல இல்லையா? இது வரைக்கும் சரீரத்தை விட்டவங்க யாருமே சரீரத்தை எடுத்துட்டு போல. அதனால நீங்க மட்டும் என்ன சரீரத்தை எடுத்துட்டா போக முடியும்? இது பழைய சரீரம். இந்த பழைய சரீரத்தின் உணர்வே புத்தியில இருந்து நீக்கிடுங்க.
ஆனால் இல்லற விவகாரத்தில் தான் இருக்கணும். இதுதான் பெரிய விஷயம். நான் படுத்துன்னு இருக்கும்போதே யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா, சன்னியாசிகளும் பவர்ஃபுல்லாக பண்ணுறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இறைவனை நினைவு செய்கிறாங்க, தூய்மையாக இருக்கிறாங்க, ஆனால் சொர்க்கத்துக்கு வரல. ஆனால் நம்ம வரோம். ஏன்? ஒன்று அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டது அது ஓகே, அது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது இல்லற மார்க்கம் இல்லையா? அவங்க மனைவியை விட்டுட்டு வெளியே போனால் மட்டும்தான் அவங்களால தூய்மையாக இருக்க முடியுது. ஆனால் தூய்மையான இல்லற மார்க்கத்துக்கு ப்ராக்டிஸ்னா நீ இல்லறத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருந்து காட்டணும். பாபா சொல்கிறார் பாருங்க, பொண்டாட்டியை விட்டு நீ தனியாக போய் தூய்மையாக இருக்கிறன்னா நீ தூய்மையாயிட்ட நான் எப்படி நம்புறதுன்றாரு. ஒன்றா இருந்து தூய்மையாக இருந்து காட்டுன்றார். அப்போ அதுக்கு தான் டெஸ்ட் பேப்பர் வரும். அது யாராக இருந்தாலும் சரி, அதர்குமாராக இருந்தாலும் சரி, குமாராக இருந்தாலும் சரி, கன்யாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வரும். உன்னால் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியுதா அப்படிங்கிறது. அப்போ உடல்ன்றது புத்தியில் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லை. ஆத்மா ஒலியாகவே இருக்கிறீங்க, ஒலியாகவே பார்க்குறீங்க. உடம்பு செத்துருச்சுன்ற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேக உணர்வு வராது, காமம் வராது, ஜெயிச்சிடுவீங்க. அப்போ தூய்மையான இல்லற மார்க்கத்துக்கு பாஸ் இல்லையா? அதனால் இந்த பழைய சரீரத்தின் உணர்வையே நீக்கிடுங்க. சும்மா இதில் இருக்கிறோம், இது என்னதே கிடையாது. சும்மா ஒரு பேய் மாதிரி, பேய் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு அதோடைய உடம்பு இல்லைன்னு தெரியும், அந்த மாதிரி இருங்க. மற்றபடி இல்லற விவகாரத்தில் இருக்கணும். ஏன்னா இது சன்னியாச மடம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிறதுக்கு பிரம்மகுமாரி சென்டரு. அதனால் உங்கள் வீடு வாசலை கவனிச்சிக்கணும், உங்கள் வீட்டில் தான் இருக்கணும். அவங்க தான் வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க, ஏதாவது ஒரு மடத்துக்கு போயிடுறாங்க. நான் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இது இல்லற மார்க்கம்ப்பா. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. சிவபாபாவை நினைவு செய்யுங்க, அன்பை புரிய வைங்க. ஏதாவது ஒன்று கேட்டுதுன்னா நீ சிவபாபாவை கேளாம் உடனே கிடச்சிடும்னு சொல்லி அப்படி முதல்ல அவர்கிட்ட கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்படி பண்ணுங்க. மம்மா அப்படி தான், நான் மம்மா கிட்ட போனால் பாபாவை பார்த்தியா, முதல்ல போய் பாபா பார்த்துட்டு வா, ரெண்டாவது தான் மம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அந்த மாதிரி உங்கள் குழந்தை ஏதாவது கேட்டால் கூட நீ பாபாட்ட கேட்டியா, பாபா உனக்கு சாயங்காலம் அங்கே வாங்கி கொடுவார், பாபா கிட்ட தான் நீ போய் வாங்கிக்கணும். நீங்கள் டைரெக்டாக கொடுக்காதீங்க. அப்போ தானே அந்த குழந்தைக்கு நான் எது பாபா கேட்டாலும் கொடுப்பேன்னு தோணும். அப்போ டைரெக்டாக கேட்க ஆரம்பிக்கும்போது சில சமயம் நிறைய மேஜிக்லாம் வேற பண்ணுவார் பாபா இல்லையா? அப்போ நிச்சய புத்தி ஏற்படும். அப்போ சிவபாபா மேலே அன்பு ஏற்பட்டுடும். சிவபாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பானவர். எல்லாரையும் இங்கேயே தங்க வச்சுக்கிட்டா குழந்தைங்களை யார் பராமரிக்கிறது? உங்களுடைய படைப்பு தானே. எல்லா அப்பா அம்மாவும் இங்கே வந்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறது? ஆனால் அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கிருந்து சரீரத்தை விட்டுட்டு போகிறாங்க, விட்டு செல்கின்றனர். பிறகு அடுத்த பிறவி எடுத்து பாபாவிடம் ஆஸ்தி பெறுவதற்காக வருவாங்க, சந்திக்கவும் செய்வாங்க. நாம் ஆத்மான்ற நிச்சயம் இருக்கணும். இந்த சரீரத்தை விட்டு திரும்பி செல்ல வேண்டும். இங்கே நமது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. சந்நியாசி பாருங்க, இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது எதுக்கு சொல்றாருன்னா, பாபா குழந்தையா இருந்துக்கிட்டு சரீரத்தை விடுறாங்கல்ல, சரீரத்தை விட்டாலும் அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், மீண்டும் பாபா ஆஸ்தி அடைகிறதுக்கே வருவாங்களாம். இது எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? அவங்க எப்படியாவது பிடிச்சி இழுக்கும். நேற்று நோட்டீஸ் கொடுக்கும்போது முஸ்லீம்ஸ் தானே நிறையா வராங்க, எல்லா ஊர்லேயுமே முஸ்லீம்ஸ் அதிகமாகிட்டாங்க. கொடுக்கும்போது பெரிய அப்படி போகிறாங்க, அந்த குழந்தை திரும்பி டக்குன்னு வாங்கிட்டு போகுது அவங்க குழந்தைங்க. ஸோ இருக்கும் தேவதை ஆத்மா இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, கண்டிப்பாக ஆஸ்தி அடைய வருவாங்க, பாபாவை மறுபடியும் சந்திக்கவும் செய்வாங்க. ஆத்மான்ற நிச்சயம் இருக்கணும்.
இல்லையா? பாபா மடியிலேயே வளர்ந்த குழந்தை சரீரத்தை விட்டு வேற எங்கேயோ போய் பிறந்திருக்கும், மறுபடியும் பாபா மீட்டுக்கு போகும். பாபாவுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது, ஆனா பாபாவுக்கு தெரியும்ல. இப்போ பாபா சொல்றாரு, ஏன்னா அது மாதிரி தான் கடைசி நேரத்தில் நல்ல சம போதையா இருக்கிறவங்கலாம் அந்த லிஸ்ட்ல தான் இருப்பாங்க. ஒரு செகண்ட்ல பாபா நினைவு வந்துடுது, நிச்சய புத்தி வந்துடுது. என்னால் சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது பிரதர் அப்படின்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. எங்கேயோ இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, லண்டனில் இருக்கிறாங்க, அப்படி துடிக்கிறாங்க. ஜஸ்ட் 1 மாதம் குழந்தை தான் எல்லாருமே. அதான் ஆச்சரியமா இருக்கு. 1 மாசத்துல எப்படி உங்களுக்கு போதை வருது? நமக்கே 2-3 மாசம் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ நான் ஆத்மான்ற நிச்சயம் இருக்கணும். இந்த சரீரத்தை விட்டு நாம் திரும்பி போகணும். அதுக்காக என்ன பண்ணணும்? சரீரத்தை விட்டு திரும்பி போகிற நேரத்தில் புத்தி இங்கே மாட்டிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நீண்ட கால பயிற்சி வேணும். திடீர்னாலும் அங்கே மாறிடலாம் முடியாது. இப்போ முடியும். அப்போ தான் எல்லா ஞாபகம் வரும். சூக்ஷ்மமாக இருக்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்களா, சாகிற டைமில் எனக்கு பிரியாணி கொண்டாடுறாங்களாம், ஒருத்தங்க என்னென்னா எனக்கு சுடிதார் போடுன்றாங்களாம், 90 வயசில் நகை போடுன்றாங்களாம். அப்போ இங்கே மனசை ஈடுபடுத்தக்கூடாது. அப்போ தான் சீக்கிரமாக வருவீங்க பாபா கிட்ட. இல்லைன்னா அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வருவீங்க. எங்கே வர்றது அப்புறம்? இல்லையா? வருவாங்க, பட் ஒன்றும் பண்ண முடியாது. சன்னியாசிகள் சொல்கிறாங்களாம், அதுவும் யார் வராங்கன்னா ரொம்ப பக்கா பாபா குழந்தையா இருந்து சரீரம் விட்டால் தான் திரும்ப வர முடியும். சும்மா கேட்டு போகிறவங்களாம் வர மாட்டாங்க. பிரம்ம தத்துவத்தில் ஐக்கியமாகிடுவோம் அப்படின்னு சன்னியாசிகள் சொல்கிறாங்க. நிறைய விதமான வழிமுறைகள் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பாபா மட்டும்தான் வந்திருக்கிறாரு. குழந்தைங்க நம்மளை வீட்டுக்கு திரும்பி அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. சத்தியுகத்தில் எல்லா தர்மங்களும் கிடையாது. இப்போதான் சத்தியுகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இப்போ பாபா மீண்டும் அவதரிச்சிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்க? தத்துவத்தில் நாம் கலந்துடுவோம், ஜோதியோட ஜோதி ஆகிடுவோம் அப்படின்ட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வழிமுறைகள் மனிதர்களுடையது. ஆனால் இங்கே பாபா ஒருத்தர் தான், எல்லாருக்கும் அப்பா ஒருத்தர் தான். அவர் கொடுக்குற வழிமுறைன்னா வீட்டுக்கு நீ நிஜமாலவே போகணும், போயிட்டு திரும்பி வரணும், யாரும் தப்பிக்கலாம் முடியாது. சத்தியுகத்தில் இத்தனை வழிகள், அதாவது மதங்கள் இருக்காது. ஒரு தர்மமும் ஒரு வழி ஆயிடுது, எதுவுமே இருக்காது, ஒரே தர்மம். இப்போ அந்த ஒரே தர்மம் உள்ள சத்தியுகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அது ஸ்தாபனை பண்ணுறதுக்காகத்தான் பாபா மீண்டும் அவதரிச்சிருக்கிறார். பாபா கிட்டேருந்து புத்துணர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறீர்கள். மறு அவதாரம்னு ஒருத்தருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அவதாரம் யார் எடுக்கிறது? சிவபாபா மட்டும்தான் எடுக்கிறார். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை அவதாரம் எடுக்கிறார். கல்பமாக அவதாரம் எடுக்கிறார். ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க? பக்தி மார்க்கத்தில் யுகம் யுகமாக அவதாரம் நடைபெறுதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தப்பு. அடுத்தது கடவுளை ஸ்ரீகிருஷ்ணர்னு சொல்லி விட்டாங்க. 2வது தப்பு, பெரிய தப்பு. நிறைய குழந்தைங்க எழுதுறாங்களாம், பாபா எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு பாபா உங்கள் குழந்தையான பிறகு. இருந்தாலும் எப்பயாச்சும் கோபம் வந்துடுது பாபா, கொஞ்சம் வந்துடுது பாபா. அதுக்கு பாபா சொல்கிறாரு, ஆமாம் குழந்தை, இது நடக்கத்தான் செய்யும். நோயினா உடனே விடுபட்டுடுமா? ஏன்னா இது வேரோட அறுத்து எறிகிறீங்க, நேரம் ஆகும் ஃபுல்லாக போகிறதுக்கு. இல்லையா? அப்படியே மேலேருந்து கட் பண்ணி வந்து விதையை நோக்கி எரிச்சிடுறது. எல்லா குணங்களும் ஆனால் இதை நம்ம தப்பாகவும் புரிஞ்சுக்கூடாது. சரி பாபாவே தான் சொல்லிட்டாரு, நடக்கும் திரும்பவும் போயிடக்கூடாது. இன்னும் தைரியம் வைக்கணும், இன்னும் ஃபுல்லாக. எனக்கு கடைசியில் பாபா சொல்கிறார், உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் எப்படி வரும்னா உங்களை சோதிக்கிறதுக்குனே வருவாங்கன்றார். பிரம்மகுமாரிகள்ன்றாங்களே, பார்ப்போம். சயின்ஸ் டெக்னாலஜிலாம் வச்சுட்டு உங்களுக்கு தெரியாமல் வருவாங்க. அவங்க அதுக்கு வந்தாங்கன்னே தெரியாது உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு.
எச்சரிக்கையாக இருக்கணும். 24 மணி நேரம் பாபா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லா குணங்களும் வெளியேறி வெளியேறி குணமற்றவர்களாக ஆகிட்டீங்க. இப்போ அனைத்து குணங்களும் நிரம்பியவராக ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குணங்களும் போயிடுச்சு. குணம்னாலே என்னது? தெய்வீக குணத்தை தான் குணம். நாங்கள் அசுர குணத்தெல்லாம் குணம் சொல்ல குணவதின்னு பேர் வைக்கிறாங்கன்னா அசுர குணவதின்னு அர்த்தம் இல்லையா? குணமான பொண்ணுன்னு இல்லையா? குணம்னாலே அந்த அர்த்தம் தான். அதெல்லாம் போயிடுச்சு. இந்த அசுர ராஜ்யத்தில் வந்து போயிடுச்சு. இப்போ இதை எப்படி இருக்கணும்னா, அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சி திட்டம் பண்ணுறது சரியில்லைன்னு, அந்த கட்சி என்ன சொல்லணும்னா, இல்லையே நான் கரெக்டாக தானே பண்ண, அப்படியே சொல்ல மாட்டாங்க. நீ யோக்கியமானுவாங்க. திரும்ப 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 இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்கள குறை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த ராஜ்யம் அமைக்க வரல. நம்மளை குறை சொல்கிறாங்கன்னா அந்த குறையை நீக்கி என்னை குறை சொல்ல முடியாத மாதிரி நான் மாறி காட்டுறேன்னு வரணும். குறை சொல்கிறவங்க தான் உங்களை உயர்த்துறாங்களே. உங்களுடைய புத்தியில் அது இருக்கணும். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உண்மையில நன்றி சொல்லணும் இல்லையா? அப்போ ஏன்னா ரொம்ப மகாரதிகளை தான் எல்லாம் அப்படியே அப்படியே லென்ஸ் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, எதாவது குறை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்ட்டு. ஏறி போயிட்டே இருக்கணும் இல்லையா? ஏன்னா குணங்கள் எல்லாம் போயிடுச்சு. பாபா சொல்றாரு, உடனடியாக நோய் போகாது தான், ஆனால் போய் காட்டு. நோயற்றவனா, ஃபுல் ஆரோக்கியமானவனா, ஆத்ம உணர்வில் நிலைச்சிருக்கிறவனா ஆகி காட்டுங்க இல்லையா? அதுக்கு தான் ப்ராக்டிஸ், பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் இல்லையா? அந்த ப்ராக்டிஸ்லாம் அவசியம் போடுங்க கமெண்ட்டில். நீங்கள் கமெண்ட்டில் போடணும்னு நினச்சாதான் நீங்கள் அந்த ப்ராக்டிஸை சின்சியராக பண்ணுவீங்க. அப்போ தான் அதோடைய எஃபெக்டும் தெரியும். இன்றைக்கி ப்ராக்டிஸ் ஏற்கனவே யூடியூப்பில் போட்டது தான். என்ன அந்த ப்ராக்டிஸ்னால், பாபாவோடு இணைந்து ஒளியாக உடலற்ற நினைவு, அதுதான் பேசிக். லைட்டர்ஸ் மைட்டர்ஸாக சக்திகளை நாலாபுரமும் பரவச்சேறேன். ஆனால் நான் யாராக இருக்கிறேன்? ஸ்ரீ நாராயணனாக இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கேன். அந்த சிம்மாசனம் தான் சாட்சி. சாட்சி நிலைன்றாங்கல்ல, அந்த சிம்மாசனத்தை விட்டு நான் இறங்கக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வேலை என்ன? சக்தி. சக்தியின் அதிர்வலைகளை நாலாபுரமும் பரவச்சேருது. எனக்கு எதிர எல்லோரும் பிரஜைகள், சுற்றி இருக்கிற எல்லா சத்தியுகத்தில் வரக்கூடிய பிரஜைகளும் வேலைக்காரங்களும் அவங்க தான் என் தொடர்பில் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை குஷிப்படுத்துறதுக்காக நடிக்கிறாங்க. என்ன வேஷம் போட்டு நடிக்கிறாங்க? விதவிதமான வேஷம். கார்ட்டூன் ஷோ பார்க்குறதா பாருங்கன்னு சொன்னார் இல்லையா? எல்லாம் கார்ட்டூனாக இருக்கிறாங்க. அதுவும் குழந்தைங்க, அதாவது நமக்கு யாரை பிடிக்கலையோ அதே விஷயத்த ஒரு குழந்தை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கோபம் வராது இல்லையா? அப்போ அவங்கள குழந்தையாக்கிடுங்க. 3 வயசு 2 வயசு குழந்தையாக்கி அந்த குழந்தை பண்ணுற மாதிரி மனசில் நினைங்க, சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா? இப்போ ஒரு மாதாஜி வந்து ரொம்ப தடை ஏற்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, வாணி எடுக்கும்போது நடுவில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஆனால் அதே ஒரு 2-3 வயசு குழந்தை பேசிச்சுன்னா குழந்தை அப்படி தான் பண்ணும், சிரிப்பு தான் வரும் நமக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழந்தையாகவும் ஆக்குங்க, கார்ட்டூனாகவும் ஆக்குங்க. கார்ட்டூன் படம் பார்த்தாலும் பொம்மை படம் பார்த்தாலும் சிரிப்பு தான் வரும். அவங்களாம் யாரு? என்னுடைய பிரஜைகள். எதுக்கு அதை நடிக்கிறாங்க? என்ன குஷிப்படுத்துறதுக்காக. ஏன்னா நாடகம்னாலே குஷி. இது நாடகம்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது, அதனால டென்ஷனாக ஆய் ஊயன்றாங்க. ஆனால் நீங்கள் கார்ட்டூனாக பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது இல்லையா? அப்படி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க ஜாலியாக அந்த ஆசனத்தில். உங்களுக்கு நடுவில் கண்ணாடி இருக்குது. எப்படி ஜூவில் வந்து புலி சிங்கெல்லாம் தாக்க முடியாத மாதிரி ஒரு கண்ணாடி தடுப்பு சுவர் இருக்கும். குழந்தை கூட போய் சிங்கத்து வாயில் கை வைக்கலாம், கண்ணாடியில் தானே, அது ஒன்றும் பண்ணாது. அது உருன்னு மொரட்டும், ஆனால் கிட்ட வராதுன்னு தெரியும், தைரியமாகவே இருப்போம். பாபா சொல்லியிருக்காரு, செத்து போன புலி காகித புலி தான் மாயானாரு. காகித புலி தான், அது இல்லாமல் கூண்டுக்குள்ளே வேற இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? ஆசனத்தில் ஜாலியாக இருந்து உங்களுக்கு என்ன வேலை? சக்தியை கொடுங்க. என்னுடைய பிரஜை பாவம் தெரியலையே, சக்தியை கொடுத்துட்டே இருங்க. இன்னொன்று, நாடகத்தில் அனைத்து காட்சிகளும் எனக்கு நன்மை தான் அடங்கி இருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. எங்கள் அம்மா ராமாயணம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கைகை சீன் வருது, ராமரை காட்டுக்கு அனுப்புகிற சீனு.
அப்போ வந்து நாம் ஒரு கைகை காட்டுக்கு அனுப்புகிறாங்கடா, கைகை அனுப்புகிறாங்களான்னா எங்கம்மா ஆமாண்டா குஷியை சொல்கிறாங்க. ஏன் குஷியை சொல்லிட்டு இருக்க? ஆமாண்டா அனுப்புனா தானே போய் ராவணன் கூட சண்டை போட முடியும். ராவணன் அழிக்கிறதுக்கு தான்டா அவர் அவதாரமே எடுத்திருக்காரு. அப்போ ராவணனை அழிக்கிறதுக்கு தான் அவதாரம் எடுத்தாருன்ற கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரவணகுமாரை வந்து தசரதன் கொன்னதுல இருந்து எல்லாமே நன்மைக்காக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அவர் தெரியாம கொல்லி சரவணகுமாரோடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து சாபம் வாங்கினதோடைய இதாக தான் அவருடைய பையன் போனதா சொல்றாங்க. அதுல இருந்து கூனிக்கு நல்லது நினைச்சு அம்பு விட போய் அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ராமருக்கு எதிராக பண்ணது எல்லாமே எதுக்கு நடக்குது? அப்பதான் ராமர் வந்து காட்டுக்கு போனோம் அவ்வளவுதானே சிரிச்சுட்டு சொல்றதை பார்த்தா இந்த ஞானம் தெரிஞ்ச மாதிரி நான் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்பதான் நடக்குது எல்லா மகாபாரதமும். குஷி குஷியா இருங்க. ஓஹோ சரி சரி. ஓ சரி அந்த கதை தெரியல. அப்படி அவங்க அந்த சாபம் எடுக்குள்ள இவருக்கு குழந்தை எப்படி கண்டிப்பா இருக்குதுன்ற ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. ஓ அப்ப குழந்தை இருக்காத சாபம் வாங்கும்போது வா இது பாருங்க எவ்வளவு பாசிட்டிவ். இல்லாத குழந்தை செத்து போகணும்னு அவங்க சாபம் விட்டுருக்குறாங்க சரவணகுமார் இது அப்பா. வா சூப்பர் இல்லையா? அப்ப பாருங்க அப்ப நாடகத்துடைய ஒவ்வொரு காட்சியிலும் எனக்கு நன்மை தான் அப்படிங்கிருக்கு. அது இப்ப தெரியல. இன்னொன்னு என்னன்னா அந்த மாதிரி வர்றதெல்லாம் எதுக்கு? ராவணனை அழிக்கக்கூடிய பலத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. படிப்படியா அந்த பலம் வரும்போது தான் ராவணனை போய் அழிக்க முடியாது. ராவணனை அழிக்கிறதுக்காக வந்த ராமர் தானே நாம எல்லாரும் இங்க நடக்கிறது. ஸோ அப்ப நீங்க யாரு, உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் அந்த சூழ்நிலை வருது. ஒரு ரஜினி பாட்டு வருமே, காத்து கிடப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு ஓம் சாந்தி ஓம்னே வரும் அந்த பாட்டு. அப்ப பாருங்க அப்ப அப்படி நினைச்சீங்கன்னா எவ்வளவு குஷியா இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படைன்னா நாடகம்ன்ற ஞானம் மைண்ட்ல இருக்கணும். ஸோ நாடகம்ன்ற ஞானத்தோட சிம்மாசனத்துல உட்காந்து சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னா, என் தொடர்புல வரும்போது அந்த நினைவோட நான் இருந்தேன்னா, எத்தனை பேர் தொடர்புல வரும்போது நான் அந்த நினைவு கொஞ்சம் கூட விட்டு இறங்காம இருந்தேன். ஸோ அப்போ ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ஒருத்தர் உங்க கணவரே ஃபர்ஸ்ட் வராரு பேசுறாரு, அப்பயும் இது நாடகம், இந்த நாடகப்படி இந்த குழந்தை இது நடிக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு பண்ணா ஒரு தடவை, மறுபடியும் வந்து தண்ணி கேட்கிறாருன்னா மறுபடியும் இந்த டிராமா படி இவர் வந்து தண்ணி கேட்கிறாரு அப்படியே. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நீங்க மார்க் போடணும். இதுதான் இன்னைய ப்ராக்டிஸ். செம்ம குஷியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஆனால் இது கூடவே வாணி பழைய முறையில் கேட்கும்போது இன்னும் பயங்கர ஆனந்தமாக இருக்குது. இதுலேயே மூழ்கி செத்து போகணும். நினைவு செஞ்சு அவர்கிட்ட போயிடுங்கன்றாரு இல்லையா? அப்போ குணங்கள் எல்லாம் போயிடுச்சுல, இப்போ குணங்கள் நிரம்பியவர் ஆகணும். அதுக்கு தான் இவ்வளோ யுக்திகள். குணங்களை நிரப்புறதுக்கு தான் வருது ஒன்று. அப்போ எவ்வளோ குஷி. அப்போ உங்களுக்கு துக்கமான விஷயம் ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா? ஒன்றுமே கிடையாது. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ பார்த்தீங்கன்னா கைகேயும் ராமருக்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறாங்க, அந்த சரவணகுமாரோடைய அப்பா அம்மாவும் நல்லது தான் பண்ணியிருக்கிறாங்க, கூனியும் நல்லது தான் பண்ணியிருக்கிறாங்க, லக்ஷ்மணன் கோடை போட்டு மீறி போன சீதையும் நல்லது தான் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ராவணனை கொல்லன்னா ராமருக்கு என்ன மகிமை? கொன்னதுனால தானே மகிமை. இப்போ பாபா சொல்ற அனைத்து குணங்களும் நிரம்பியவராகணும். உங்களுக்கு அளவற்ற செல்வம் கிடைக்குது, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனால் இது அங்கே பேராசையின் விஷயமே கிடையாது. இங்கே தான் உங்களுக்கு பேராசை, அதே இதுதான் இருக்கணும். இப்போ எது நடந்தாலும் நாராயணன் பதவி. எப்படி எலெக்ஷனில் வரும்போது ஒருத்தங்க திட்டினா கூட அமைதியாகவே இருப்பாங்க, ஏன்? பதவி இல்லையா? அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க பதவிக்காக அமைதியாக இருக்கிறோம். நாராயணன் பதவி எனக்கு அது தெரியுது, அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அளவற்ற செல்வம் கிடைக்குது, அங்கே பேராசையின் விஷயமே இருக்காது. ஐயோ நான் அங்கே நாராயணன் ஆகிட்டேன்னா மற்றவங்களாம் என்னை பார்த்து பொறாமைப்படுவாங்களே, பொறாமைப்படுறதுனா என்னன்னே தெரியாது. அங்கே நீங்கள் பணக்காரனாக இருக்கிறது தான் நல்லது. மற்றவங்களுக்கு பொறாமையை தூண்டுறதே ஒரு விதத்தில் பாவம் தானே, கரெக்டு தானே? பாவம் தான். அதுக்கு தான் பாபா சொல்ற எல்லாத்தையும் குப்தமாகவே பண்ணுங்க இல்லையா? அது ஒரு அகங்காரம் வந்துடுது. பாபா சொல்றாருல, குழந்தைங்களுக்கு ஒரு சிலர் பொறாமையில எரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றார், உள்ளுக்குள்ள அது இருந்துட்டு இருக்குதுன்ட்டு. ஸோ பொறாமை தூண்டுற மாதிரி கூட நம்ம பண்ணக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். அங்க பொறாமையை தூண்ட மாட்டீங்க, காரணம் பொறாமையே இருக்காது. அதனால அங்க போய் நாராயணன் பணக்காரனாகுங்க. இங்க பணக்காரனா இருந்தா எல்லாரும் வயிறு எறியதான் பண்ணுவாங்க. இப்ப பாபா சொல்றாரு,
இங்க பாருங்க, பேராசையின் காரணமாக எவ்வளவு திருடுறதெல்லாம் நடக்குது. பேங்க் கொள்ளடிக்கிறாங்க, என்னென்னமோ ஆகுது இல்லையா? அரசு அதிகாரிகளுடைய கவனக்குறைவுனால தானியங்களின் கிடங்கு கெட்டு போயிடுது, பிறகு எரிச்சிடுறாங்க. இங்க மனிதர்கள் பட்டினியில சாகுறாங்க. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நமக்கு சிவபாபா படிப்பு சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் இங்கே தான் நடக்குது இல்லையா? அரசாங்க அதிகாரிகள் கவனக்குறைவாக இருக்கிறாங்க, செக் பண்ணலன்னும் போது தானியங்கள் வந்து கெட்டு போயிடுதான். ஒரு நாள் வரையும் தாங்கும், அல்லது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலாம், கெட்டு போயிடுது. அப்போ ரேஷன் அரிசி எல்லாம் கட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகிடுது? பட்டினியில் இறந்துறாங்க. அங்கே இதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும், ஜாலியாக இருக்கும்ன்றாரு இல்லையா? நாராயணன் ராஜா தான், பட் மற்றவங்களுக்கு நான் ஏழையாக இருக்கிறேன்ற உணர்வுலாம் இருக்காது. அவங்களும் ஜாலியாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் ராஜா ராஜா தானே, கொஞ்சத்தில் இதாகிடாதீங்கன்றார், திருப்தி அடைஞ்சிடாதீங்கன்ட்டு. நமக்கு சிவபாபா சொல்லி கொடுக்குறாருன்ற நிச்சயம் முதல்ல யாருக்கு இல்லையோ அவங்க எந்த வேலைக்கும் உதவ மாட்டாங்கன்ட்டு. இங்கே சொல்லி கொடுக்குறது சிவபாபான்ற நிச்சயம் யாருக்கு இல்லையோ அவங்க வேஸ்ட். ஆத்மா நீங்க தூய்மை இழந்திருக்கிறீங்க, இப்ப தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். அப்ப தூய்மை ஆகிறதுக்கு ஸ்ரீமத் படி நடக்கணும். தூய்மை ஆக தான் நாராயணன் உடலுக்குள்ள போய் ஆத்மா பிரவேசிப்புடைய சக்தி கிடைக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஒரு அடியிலும் பாபா கிட்ட வழி கேட்டு கேட்டு நடக்கணும். உங்களுடைய வழிமுறைப்படி நடக்கக்கூடாது, உங்களை நடத்தக்கூடாது, யாரையுமே உங்க வழிமுறைப்படி நடத்தக்கூடாது. பாபா சொல்ற மாதிரி வழி கேட்டு கேட்டு நடங்க, அப்பதான் தூய்மையாக முடியும். இல்லாட்டினா மீண்டும் மீண்டும் தூய்மை இழக்கிற மாதிரி ஆயிடும். உற்றார் உறவினருக்கு ஸ்ரீமத் மூலம் நன்மை செய்யணும். கடிதம் எழுதணும். ஸ்ரீமத் படி எழுதலன்னா தீமை செய்தவராகிறீங்க. அநேகர் மறைவாக கடிதம் எழுதுறாங்க. பாபா ஆசிரியர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா பாபாவுக்கு சொல்லணும். பாபா உங்களுக்கு அந்த மாதிரி கடிதம் எழுத கற்றுத்தருவார். அதை படிக்கிறவருக்கு மெய் சிலிர்த்து விடும். பாபா தடை செய்யறது கிடையாது, பற்றுதலை விட்டவராக இருக்க வேண்டும். இல்லைன்னா தர்மம் வீட்டிலிருந்து எப்படி தொடங்கும்? அநேக ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா மறைஞ்சி போயிடுறாங்க. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா தொடர முடிவதில்லை. இந்த மாதிரி நிறைய ஆண்கள் வராங்க, அவங்களுடைய மனைவிகள் வர்றது கிடையாது, அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. சிவபாபா எழுதுறாரு, நீங்களும் பலவீனமா இருக்கிறீங்க, அவர்களுக்கும் புரிய வையுங்க. நீங்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருந்தீர்கள், ஆணையை ஏற்று நடப்போம்னு சொன்னீங்க. நீங்க உங்க மனைவியையே கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியலன்னா விகாரங்களை எப்படி வசப்படுத்த முடியும்? உங்க கடமை மனைவியை உங்க கைக்குள்ள வச்சிருக்கணும், அன்போடு புரிய வைக்கணும். சாஸ்திரங்களை இவை அனைத்தும் இந்த சமயத்தின் விஷயங்கள் தான் எழுதப்பட்டிருக்குது. விஸ்வாமித்திரரை யாரோ ரதியோ யாரோ ஒரு பொண்ணு மயக்கிச்சு, ஊர்வசி மயக்கினதெல்லாம் எங்க? இந்த சமயத்துடைய விஷயம் இல்லையா? நீங்க சத்தியம் பண்ணிட்டு போயிட்டீங்க பாபாட்ட, பாபா நான் உறுதிமொழி எடுத்துக்குவேன், உங்க கட்டளைப்படி நடக்குன்ட்டு. அங்க உங்களுடைய மனைவி விகாரியாவே வச்சிருந்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து விகாரத்தை வெல்ல போறீங்க இல்லையா? சூப்பரான பாயிண்ட் இது. அப்ப அன்போடு புரிய வச்சு அவங்கள நீங்க பாபா குழந்தைய ஆக்கணும். சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? மற்ற விஷயங்கள்லாம் மனைவியை நீங்க சொல்ற மாதிரி நடக்க வைக்க முடியுது இல்லை, அப்புறம் என்ன இது மட்டும் ஏன் முடியாது? கண்டிப்பா கணவன் சொன்னா மனைவி கேட்பாங்க இல்லையா? அவங்க மனைவி சொன்னாலும் பெரும்பாலும் கணவன் கேட்பாங்க. பாபா சொல்றார், நீங்க கூட தான் முதல்ல புத்தி ஏற்றவர்களா இருந்தீங்க, இப்போ உங்களை பாபா தானே புத்திவான ஆக்கி இருக்கிறாரு.
அது மாதிரி குழந்தை எப்படியாவது ஏதோ ஒன்று சொல்லி அழிச்சிட்டு வாங்க. பக்தி பிடிக்குதா, பக்தி ஏதோ ஒன்று சொல்லி அழிச்சிட்டு வாங்க. பாபா சொல்றாரு, கண்டிப்பாக உற்றார் உறவினருக்கு ஸ்ரீமத் படி நீங்கள் நன்மை செய்யணும், லெட்டர் எழுதணும். இப்போ தான் ஃபோன் இருக்குது, நேர்லேயே கூட சந்திக்கிறோம் இல்லையா? ஸோ திரும்ப திரும்ப எப்படியாவது பண்ணணும். ஆனால் நீங்கள் ஸ்ரீமத் படி எழுதலை அப்படின்னா தீமை செஞ்சார் ஆகிறீங்க. அதில் அன்பாக புரிய வைக்கிறது இருக்குது, சாபம் கொடுக்குற மாதிரி புரிய வைக்கிறதும் இருக்குது. அப்போ அது தீமை ஆகிடும். பார்த்தியா, உங்கள் வீட்டில் இது ஆச்சு இல்லை, நான் சொன்னேன்ல பாபா குழந்தை ஆகலைல்ல, அதனால தான் உனக்கு ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? இன்னும் கோபம்தான் ஆகும். ஸோ அது ஸ்ரீமத் கிடையாது, அப்படிங்களா அன்பா. ஸோ அதை நீங்கள் பாபா கிட்ட சொன்னீங்கன்னா பாபா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். டீச்சர் இல்லை அவர், எப்படி எழுதணும்னு கற்றுக் கொடுப்பாரு. அப்போ அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும்ன்ற. பாபா கிட்ட கேட்டு எழுதுங்க, மெய் சிலிர்க்கணுன்றது. சூப்பர் இல்லையா? பாபா தடை செய்யலை, நீங்கள் யாருக்கும் லெட்டர் எழுதக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனால் பாபாட்ட கேட்டு எழுதுங்க. பற்றுதலை விடணும். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்து எப்படி உங்களால் சேவை செய்ய முடியும் இல்லையா? சூப்பராக பாபா சொல்கிறார். இது என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு பாபா ஞானத்தை கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஐயோ, பெண் குழந்தைய பெற்று வச்சுட்டான், கல்யாணம் பண்ணலன்னா அவன் நிலைமை என்ன ஆகிடும்? பற்று விடலைன்னா நீ எப்படி வீட்டில் இருந்து தானத்தை செய்ய முடியும்ன்றார். சூப்பர் இல்லையா? செம்ம பாயிண்ட் இது. தர்மம் வீட்டில் இருந்து எப்படி தொடங்கும்? அப்போ இது ஸ்ரீமத்துன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் குழந்தைக்கு முதல்ல கொடுக்கணுன்றது தான் மெயின் ஸ்ரீமத்துன்னு உங்களுக்கு தெரியல. மாற்றணும். முயற்சி நீங்கள் பண்ணலைன்னு சொல்லுங்கள், அவங்க மாறலைன்றதுலாம் சும்மா கதை. நீங்கள் பண்ணல, உங்களுக்கு மனசுக்குள்ளே ஆசை, அதனால் சும்மா அப்படி ஸ்லைட்டாக பாபா அது மட்டும் சொல்லிட்டு விட்டுடுறது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா தொடர முடியறது இல்லை, அப்போ மறைஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆண்கள் வராங்களா, மனைவி அழிச்சிட்டே வர்றது கிடையாது, சும்மா ஸ்லைட்டாக மட்டும் சொல்லிட்டு விட்டுடுறது. பாபா சொல்கிறாரு, பலவீனமாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவியை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் எங்கப்பா விகாரத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்கன்றார். சூப்பராக கேட்குறாரு இல்லையா? அன்பாக புரிய வைங்க. விகாரங்களை எப்படி வசப்படுத்த முடியும்? அப்புறம் அவங்க திரும்ப திரும்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதை சமைக்கக்கூடாதுன்றாரோ அதே தான் சமைப்பாங்க, எப்படி பார்க்கக்கூடாதுன்னுவாங்களோ அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ எப்படி உங்களால் விகாரத்தை வசப்படுத்த முடியும்? உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும், அன்பாக புரிய வைக்கணும். இப்போ நடக்கிறதான் பல முனிவர்கள் விகாரத்தில் விழுந்ததாக சாஸ்திரத்தில் எழுதுன்ற எல்லாமே எந்த சமயம்? இந்த சமயத்தின் விஷயங்கள். நீங்கள் கூட புத்தியற்றவர்களாக தான் இருந்தீங்க ஆரம்பத்தில், புத்திவான ஆக்கிட்டார்ல, ஆக்குங்க. சிவபாபா 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் பாகத்தை நடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் புரிய வச்சிருப்பார். வேற மாதிரி புரிய வச்சிருப்பாராலாம் யோசிக்காதீங்க. நினச்சாலே எப்படி மெய் சிலிர்க்குது இல்லையா? இந்த பிரம்மா பாபா கூட தெரிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் இப்போ எல்லோருமே முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் யார் நல்லபடியாக சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா ஆவாங்க. பழைய கணக்கு வழக்கு இருந்துச்சுன்னா தண்டனை அடைய நேரிடும். இதுவும் ஒன்று. நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸில் நாடகமாக பார்க்குறோம் இல்லையா? அவங்க திட்டுறது எல்லாத்தையும் நாடகமாக பார்த்து குஷி ஆக்கிடுறோம். மறந்து அது கூட போய் சண்டை போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? கணக்கு வழக்கு அதிகமாகிடும், பின்னாடி தண்டனை ஆகிடும் இல்லையா? நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் இதை ட்ராமாவை காமெடியாக பாருங்க, குஷி ஆகிடும் உங்களுக்கு. கணக்கு வழக்க குஷி அனுபவிச்சிடுங்க. அப்போ நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள், சத்தியுகத்துடைய பதவியை யோசிச்சு பாருங்கள். இங்கே திட்டிகிட்டு இருக்கும்போது ஏற்றுக்க நாங்கள் ராஜாவாகிறோம், ஐயோ எவ்வளோ குஷியான விஷயம். கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சுன்னா உடனே சத்தியுகத்தை நினச்சி பாருங்கள், ஐயோ அது கூட நானும் சேர்ந்து போய் தாசி ஆகிடுவேன், அப்படி ஆகிடுவீங்க இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, யார் நல்லா சேவை செய்கிறாங்களோ, பாபா சொல்கிற மாதிரி இனிமையாக அமைதியாக அன்பாக சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா ஆவாங்க. இப்போ நீங்கள் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, பிரம்ம பாபா சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்காதீங்க. சிவபாபா உங்களுக்கு சொல்கிறாரு,
யார் முன்னாடி உட்காந்துருக்குங்க? சிவபாபா முன்னாடி. அப்படி புரிஞ்சுக்கணும். பிரம்மா பாபா ஞாபகமே வரக்கூடாது உங்களுக்கு. சிவபாபா சொல்றார், குழந்தைங்களே இப்ப நாடகம் முடிய போகுது. என்கிட்ட நீங்க யோகம் வச்சீங்கன்னா தூய்மையாகிடுவீங்க. இப்போ நாயகன் அழைச்சிட்டு போகிறதுக்கு வராரு. ஸோ இதுவுமே ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ராக்டிஸில் கண்டினியூஸ். என்னன்னா, இன்னும் நீங்கள் பவர்ஃபுல்லாக யுக்தி யூஸ் பண்ணாலும் அந்த மதியம் டைம் வரும்போது நம்மளே அறியாமல் யோகா கம்மியாகிறது தெரியுது. அதான் பாபா கூட சொல்லியிருக்காரு, அந்த டைமும் வாயுமண்டலம் நல்லா இருக்காது, மதியம் 2 to 5ன்ட்டு. அப்போ அதுக்கு என்ன ப்ராக்டிஸ்னா, ஒன்று தூங்கிடலாம் இல்லையா? பாபா தான் அப்படியும் இல்லை, ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா, இது என்னுடைய இறுதி நேரம். அந்த நேரம் மற்றவர்களுடைய வசம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ யாரோ உங்கள் தொடர்பில் பேசுகிறாங்க அப்படின்னா மைண்டுக்குள்ளே நீங்கள் இது ஸ்பீடாக ஓடணும், இது என்னுடைய கடைசி நொடி, இந்த நொடி பாபா கூப்பிட்டா என் நிலைமை என்ன ஆகும், இந்த நேரம் என் முன்னாடி கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் வந்து எனக்கு முக்தி கொடு, ஜீவன் முக்தி கொடுனா என்கிட்ட சக்தி இல்லாமல் போயிடுமே அப்படின்ட்டு அப்படியே லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி அம்மன் சொரூபமாகி சுடுகாட்டில் அம்மன் இருந்து சக்தி கொடுக்குறாரு. எல்லாமே பேய். ஆக்சுவலாக பேய் எல்லாம் அந்த யமகண்டம்லாம் கூட இந்த டைம் தான் சொல்லுவாங்கல்ல, மதியம் 2 to 3 தானே அந்த யமகண்டம் டைம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஸோ அந்த ப்ராக்டிஸும் சேர்த்து தான் இது ரெண்டுமே பண்ணுறது. இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ அதுவும் இதுவும் மாற்றி மாற்றி பண்ணுங்க, அல்லது முடிஞ்சால் அட் எ டைமில் கூட பண்ணுங்க. இது என்னுடைய கடைசி நொடி. அதுதான் பயங்கரமாக இந்த எப்படிப்பட்ட மாயால் வந்து ஒரு வினாடி உங்களை மேலே வர வச்சிடும். இது என்னுடைய கடைசி நொடி. தான் அம்மா பிடிச்சி செம பவர்ஃபுல்லான பாயிண்ட்டு. அதான் பாபா சொல்றார், குழந்தை இப்போ நாடகம் முடிய போகுது, என்கிட்ட கவனம் இருந்தால் மட்டும்தான் நீ தூய்மை ஆக முடியும். வேற எதன் மீதும் உன் கவனம் போயிடக்கூடாது. ஏன்னா நாயகன் உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஞானமிர்தம் வேற சொல்லி கொடுக்கிறார், கற்பிக்கிறார். எவ்வளவு பெரிய அதிசயம். யாராவது கனவுலையாவது நினச்சிருப்பாங்களா கடவுள் வந்து என்னை கூட்டுட்டு போவாருன்ட்டு? எல்லாரும் யமன் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க தான் நினைப்பாங்க இல்லையா? கடவுள் வந்து ஞானத்தை கொடுத்து உங்களை கூட்டிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். எவ்வளோ அதிசயம். நீங்கள் எவ்வளவு சௌபாக்கியசாலிகள். இறைவனே வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறார். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த சௌபாக்கியம் நிலைச்சிருக்குன்னா என்ன பண்ணணும்? ஒருவரின் உயர்ந்த வழியான ஸ்ரீமத் படி மட்டும்தானே நடக்கணும். ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்றதோடைய அர்த்தமே அதுதான். ராமர் எவ்வழியோ சீதையும் அவ்வழி இல்லையா? பாபா கொடுக்குற வழி தான் என் வழி, எனக்குன்னு தனி வழி கிடையாது. நீங்கள் அனைவரை காட்டிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள்னு பாபா சொல்றார். யாரு சொல்றா? சிவபாபா சொல்றார். சிவபாபா யாரு? ஸ்ரீ. அவரு சொல்றார், நான் உங்களை ஸ்ரீயாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆக்குறேன். உங்களை விட உயர்ந்தவங்க உலகத்துல யாருமே கிடையாதுன்ற. உயர்ந்ததிலும் உயர்ந்த பெரிய தர்ம பிதாக்கள் அப்படிலாம் சொல்றாங்களா, அவங்களெல்லாம் விட உயர்ந்தவங்க நீங்க தான்றார். சிரேஷ்ட உலகத்தையே உங்களை வச்சு தான் நான் உருவாக்குறேன். இங்க பாருங்க எவ்வளவு தூய்மையற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு கீழான செயல்களை செய்யறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஸ்ரீ அப்படியெல்லாம் டைட்டில் வச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க அமைதியா, நீங்க ஸ்ரீன்லாம் டைட்டில்லாம் வைக்கல, ஆனா அமைதியா ராவணன் மேல வெற்றி அடைஞ்சு ஸ்ரீயா மாறிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய குணத்துல உயர்ந்தவரா காட்டுறீங்க இல்லையா? உங்க ஆத்மான்ற ஊசியில துரு ஏறி இருக்குது. இப்ப சிவபாபான்ற காந்தம் வந்து உங்களை தூய்மைப்படுத்துறாரு. தூய்மை ஆயிட்டீங்கன்னா அவர் கூடவே காந்தத்துல ஒட்டிக்கிட்டு ஊசி போற மாதிரி நீங்களும் போயிடுவீங்க. அப்ப அந்த துருவை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கரையை நீக்கிறதுக்கு இப்போதுல இருந்தே பாபா நினைவுலயே மூழ்கடிங்க. நினைவு செய்ய 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 துரு போயிடும். மாதாக்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் வாயில வெண்ணெய பார்க்கறாங்க, அது சொர்க்கம்ங்கிற வெண்ணெய். 2 பூனைகள் தங்களுக்குள்ள அடிச்சுக்குது.
வெண்ணி ஸ்ரீகிருஷ்ணருக்குத்தான் கிடைக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் தனியா ராஜ்யம் செய்ய மாட்டாரு. சூரிய வம்சி சந்திரவம்சி அரச பரம்பரை நடக்குது. அதன் பிறகுதான் சாதாரண ராஜாக்களின் பரம்பரை வந்துடுது. ஆனா மிக புராதன காலத்திலிருந்தே இந்த ராஜராணி பரம்பரை நடந்து வந்துருக்கு. அதன் பிறகுதான் பிரஜைகளின் மீது பிரஜைகளுடைய ராஜ்யம் நடக்குது, குடியரசு ஆட்சின்றாங்களே. இல்லையா? அங்க பெண்கள் மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது அவர் வெண்ணையை திருடினாரு, ஆக்காட்டுன்னும் போது உலகம் தெரியுது. அவங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, ஓ இவர் கடவுள் அப்படி காட்டுறதுக்கு அந்த இதை பயன்படுத்திட்டாங்க. ஆனா உண்மையில என்ன அர்த்தம், நான் திருடினது வெண்ணையில உலக ராஜ்யத்தை நம்பல சொல்றது இல்லையா? அது ஒரு கிருஷ்ணருக்கான விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் மட்டுமா போய் அங்க ராஜ்யம் பண்ண போறாரு? அதே தான் பாபா சார் 2 பூனை அடிச்சுக்கிச்சான், நடுவில் இன்னொரு பூனை எல்லாத்தையும் வெண்ணையை தூக்கிட்டு போயிடுச்சான். அந்த பூனை தான் பிரம்மகுமார் குமாரிகள் அமைதியா இருந்து அதை எடுக்கிறோம். ஸோ ஸ்ரீகிருஷ்ணருக்குத்தான் வெண்ணெய் கிடைக்கும் இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர் தனியா ஒன்றும் ராஜ்யம் செய்ய மாட்டாரு. இப்போ இதையே வச்சு நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ்க்கு வச்சு பார்த்தாலுமே இதெல்லாம் வருது. தற்சமய நடைமுறை சூழலும் பார்த்தீங்கன்னா யாரோ 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தங்க வந்து ஆட்சிக்கு வர்ற மாதிரிலாம் வருது. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ஆகுது. இப்போ பாபா சொல்றாரு, சூரிய வம்சி சந்திரவம்சி அரச பரம்பரை நடக்குது. அந்த ஸ்ரீகிருஷ்ணர்ல தொடங்கி எங்க இருந்து ராஜ்யம், சூரிய வம்சி சந்திரவம்சத்து வம்சமா அது நடக்குது ராஜ்யம். அதன் பிறகுதான் ராஜாக்களுடைய பரம்பரை வந்துடுது. எல்லாமே புராதன காலத்துல இருந்து. கடைசி நேரத்துல தான் பிரஜைகள் மேல பிரஜைகளின் ஆட்சி வருது. எவ்வளவு பெரிய விஷயமா, கடைசி நேரத்துல தான் அப்படி வந்துடுது. அதுதான் துக்கத்தின் உச்சம். ஆளாளுக்கு அப்படின்ற மாதிரி வந்துடுது. ஒரு ராஜா பிரஜைகள் இருந்தால் ராஜா சொல்றது பிரஜைகள் கேட்பாங்க. இங்கே பிரஜை சொன்னால் பிரஜை சொல்றதெல்லாம் கேட்கணும். பிரஜை என்ன சொன்னால் எனக்கு இந்த இலவசம் கொடு, அதை இலவசம் கொடு. ஸோ அப்படியே போயிடுது இல்லையா? அப்போ அதுதான் கீழான ராஜ்யம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, பாபா நம்மளை உன்னுடைய பாகத்தை ஏற்று நடிச்சுட்டு வான்னு என்னை அனுப்பிச்சி வச்சிருந்துருக்கிறார் 5000 வருஷம் முன்னாடி. ஆனால் முதல்ல வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, நான் அவ்வளவு சுகமாக இருந்தோம். 21 பிறவிக்கான ஆஸ்தி, அதோடைய மகிமை இந்த பாரதத்துல தான் பாடப்பட்டு இருக்குது. மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா வெறும் ராஜ்யம், ராமாயணத்தை பார்த்தா ராஜ்யம், அந்த மகிமையே இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே பாரதத்தை வச்சே தான் வந்திருக்கு. மற்ற நாடுகளில் தோன்றிய மதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யம் அப்படியே இருக்காது. ஏதோ காட்டுக்குள்ளே போய் ஒருத்தன் இவனை வெட்டி அவனை வெட்டி இப்படியே தான் இருக்கும். அதை படிக்கும்போதே ஒரு ட்ரையாக நமக்கு தெரியும், ஒன்றுமே இல்லாததுக்கு எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரியே இருக்கும். பாபா எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறார். இருந்தாலும் சிலருடைய பழைய கெட்டுப்போன அவகுணங்கள் வெளியேற மாட்டேங்குது. பாபா பெரிய கமாண்டர் மார்ஷல், அதாவது சேனை படை தலைவராக, படை தளபதியா இருக்கிறார், சேனை தலைவர். பாபா கூடவே தர்மராஜரும் இருக்காரு. ஸ்ரீமத் படி நடக்கலன்னா அவருடைய வலதுகரமாகிய தர்மராஜரும் இருக்கிறாரு. பாபாவுடைய மடியில பிறவி எடுத்தாங்க, பிறகு வெளியில போய் செத்துட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு நஷ்டமாயிடுது. ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா செத்து போயிடுறாங்க. எவ்வளவு புரிய வைக்கிறாரு. புத்தி மூலமா மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பாபா நாங்க உங்களுடையவர்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முழு உலகமும் இப்ப கல்புத்தியினராக தான் இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு,
பாபா அழகாக புரிய வைக்கிறார். குழந்தை 21 பிறகு உனக்கு அழுவுறதுனா என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது, அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்த. எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்க. எப்படி இருந்துச்சு அந்த உலகம்? தோ வரப்போகுது குழந்தை, துக்கமான உலகம்லாம் முடிய போகுது குழந்தை. அந்த உலகத்துக்கு நீ போனா அதே மாதிரி இப்போ நீ மாறு. இல்லை பாபா அவங்க துக்கம் கொடுக்குறாங்க பாபா, அவங்க கொடுக்கட்டும் குழந்தை, அவங்க அங்கே வரமாட்டாங்க, இதோட முடிஞ்சு போச்சு அவங்க கொடுக்குறது. ஏன்னா இது ஏதோ ஜென்மத்தில் நீ கொடுத்தது பாவம், திருப்பி நீ தானே வாங்கணும். ஆனால் அவங்க வரமாட்டாங்க, அவ்வளோதான். அவங்க தொல்லை இதோட முடிஞ்சிச்சின்னு நினச்சிக்கோ. எக்ஸாம் நல்லா டார்ச்சர் பண்ணுற வாத்தியார் இருக்கிறாருன்னா கடைசி எக்ஸாம் அப்போ குழந்தைங்க அப்பா இதோட ஒழிஞ்சுதடா இவரோட தொல்லைன்னு நினைக்கிற மாதிரி நினச்சிக்கோ. நீ அந்த மாதிரி இருந்தனா உன்ன மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்கும் வருவாங்க. இவ்வளோ அழகாக நான் புரிய வச்சாலும் சில குழந்தைங்க இந்த கெட்டு போன அழுகி போன குணம் அசுர குணத்தை விடவே மாட்டுறாங்க. மீண்டும் மீண்டும் கோபம், காமம், பற்று, அகங்காரம் இதே தான் வந்துட்டு இருக்குது. நான் அன்பாக புரிய வைக்கிறேன், நல்லா புரிய வைக்கிறேன். ஆனால் நான் படை தளபதி. மிலிட்ரியில் பனிஷ்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? நடத்தை ஒரு ஏடா கூடமாக இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்குமா. இப்போ ஒரு சிஸ்டர் வந்து அஞ்ஞானி தான், அவங்க வந்து என்சிசி கேம்புக்கு போவாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் வைக்கும்போது ஒரு பையன் வந்து காப்பி அடிச்சிட்டானா. காப்பி அடிச்சானோ மணிக்கணக்காக அடிக்கிறாங்களாம். பின்னாடி வச்சு அந்த ஒரு குச்சி வச்சுருப்பாங்களா, லத்தி, அதால் அடிக்கிறாங்களாம். கடுமையான பனிஷ்மெண்ட் இருக்கும் இல்லையா? நான் படை தளபதின்றதையும் மறந்துடாதீங்க. டீச்சர் தான், அன்பாக தான் புரிய வைக்கிறேன். நான் சொல்கிறத கேட்குற வரைக்கும் அன்பு இருக்கும். மீறினா என்ன ஆகும்? தண்டனையும் கடுமையாக இருக்கும். கூடவே இருக்கார், அப்பப்போ கிடச்சிடும். ரொம்ப நாளுக்கெல்லாம் தள்ளி போடாது, அப்பப்போ கிடைக்கும் பயங்கரமாக. அதான் யோகா வராமல் துடிக்கிறது இல்லையா? பாபா மடியில் பிறவி எடுத்து வெளியில் போய் செத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தானே நஷ்டம். ஸ்ரீமத் படி நடக்கலைனாலே செத்து போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம்ன்றார். சூப்பர் இல்லையா? ஸ்ரீமத்தை மீறுவீங்கனாலே செத்து போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். எவ்வளவு புரிய வைக்கிறோம், புத்தியால் புரிஞ்சுக்கோ. நான் உன்னுடைய பாபா உன் வழிப்படி தான் நடப்பேன்னு சொல்லுங்க. ஆனால் உலகம் கல் புத்தியாக இருக்குது, அவங்களுக்கு புரியல. நீ பிறவி எடுத்துட்டல்ல, நீ ஏன் அப்படி நடந்துக்கிற? இந்த பிரம்மா பாபா கூட சொல்கிறாராம், நான் சாஸ்திரங்களெல்லாம் படிச்சிருந்தேன், இருந்தாலும் இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் தான் இருந்தேன். நான் தான் அது என்னுடைய பேரை தான் தப்பு தப்பாக பயன்படுத்திருக்கிறாங்க, சாஸ்திரம் தெரியாமலே அதை படிச்சுட்டு இருந்தேன். அதான் பிரம்மா பாபா சொல்கிறாரு, இவர் ஏதோ ஒரு குரு கிட்ட கற்றுக்கிட்டு வந்து சொல்லி கொடுக்குறாருங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? பிரம்மா பாபா சொல்கிறாருன்னு தோணுதா? அதுக்கு பாபா சொல்கிறாரு, அதான் பிரம்ம பாபா சொல்கிறாரு, நான் எல்லாம் படித்தேன், எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது. ஒருவேளை யாராவது எனக்கு இந்த கல்வி ஏதோ ஒரு குரு மூலமாக கிடச்சிது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி பொருளையை கிளப்பி விடுறீங்க அப்படின்னா, ஏன்னா அது பண்ணுவாங்க, அப்போத்துலேருந்தே இருந்திருக்குது. அதுக்கு பாபா சொல்கிறாரு, அப்போ குரு கிட்ட இருந்து ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டுமா இந்த ஞானம் கிடச்சிருக்கும்? அவருக்கு ஒரு சிஷ்யர் தான் இருந்திருப்பாங்களா? அப்போ நிறைய இடத்துல இருக்குமே, வேற எந்த இடத்துல இது இருக்குது? ஏன்னா குருவை நிறைய பேர் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. குரு கிட்ட இருந்து நீங்க கல்வி எடுக்கிறீங்கன்னா அவருடைய பதவியும் தானே எடுத்துக்குவாங்க. இங்க யாருமே குரு ஆகிறது கிடையாது, குரு ஆக்குறதும் கிடையாது. ஒரு பாபா தான் இங்க, அவருக்கு உடலே கிடையாது, அதனால தெரியல. இந்த விஷயம் தனிப்பட்டது. சிவபாபா இவர் மூலமாக கல்வி கற்பித்து எல்லோரிடமிருந்தும் புத்தி யோகத்தை நீக்கி வைக்கிறாரு இல்லையா? பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுக்கிறாரு. எதுக்கு? ஒட்டுமொத்த உலகத்துல இருந்தும் புத்தியை நீக்கிறதுக்கான ஞானத்தை உங்களுக்கு எடுக்கிறார். பிரம்மாவை பாருங்க, ஒரு வினாடியில எல்லாத்தையும் விட வச்சார். அவரை பார்த்து நிறைய குழந்தைங்களும் அதே மாதிரி பண்ணாங்க. ஏன்னா பக்தி நடக்கணும், நிறைய பேர் சேர்ந்து கூட்டா யோகா பண்ணி அதோடைய பவர் தான் இன்னைய வரைக்கும் தாதிகள்
ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கிறது. அந்த வயசில் அமைதியாக இயக்கத்தை நடத்த முடியுமா யாராலையாவது? இல்லையா? அதுவும் பெண்களே இல்லையா தலைமை ஃபுல்லாக. பாகிஸ்தானில் குழந்தைங்களுக்கு எவ்வளவு பரிபாலனை நடந்துச்சு. புத்திவான்களின் புத்தியாகிய பாபா அமர்ந்திருந்தார்னு இருக்கு. அது அநேகமாக பதியா அப்படி வரும்னு நினைக்கிறேன். புத்திவான்களின் பதியாகிய பாபா அமர்ந்திருந்தார்னு இருக்கலாம், அல்லது புத்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லோருக்கும் அங்கே புத்தியாக இருக்கிறது பாபா தானே. சிவபாபாவுடைய புத்தி தான் என்னுடைய புத்தின்னு தான் எல்லாருமே இருந்தாங்க இல்லையா? பாபா சொல்கிறார், உங்களை விட உயர்ந்தவங்க யாருமே இல்லைன்றார். ஏன் சொல்கிறாரு? பாபாவுடைய புத்தி என்னுடைய புத்தியை யூஸ் பண்ணுறதுனால. என்னுடைய தனிப்பட்ட புத்தியை யூஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. நாம் ஏன்னா நிறைய குருமார்கள் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, அரசியல்வாதிகள், சினிமா ஸ்டார்ஸ்லாம் போய் அவங்கள பார்த்துட்டு வராங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. யாரும் ஒன்றும் சொத்தை விட்டுட்டு அவங்கள மாதிரி உட்காரல. ஆனால் பாபா உட்கார வைக்கிறார். அது பாபா தான் பண்ண முடியும் இல்லையா? நாம் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கே சொன்னோம் நல்ல தானியம் கிடைக்கலன்னு. உடனே ஆஃபீஸர் சொல்லிட்டாராம், எது வேணுமோ விரும்பியதை எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. புத்தியின் பூட்டை திறப்பவராக பாபா இருந்தார். கொஞ்சம் சகிச்சுக்க வேண்டி இருக்குது. குமாரிகள் பாருங்க, பாவம் எவ்வளவு அடி வாங்குறாங்க, எவ்வளவு நினைவு செய்கிறாங்க. பாபா உங்களுடைய அற்புதம், எங்களுக்கு ஈஸ்வரிய லாட்ரி கிடைச்சிடுச்சு. குழந்தைங்க எவ்வளவு இனிமையானவர்களாக ஆகணும், அன்போட நடந்துக்கணும், வீட்டில் உள்ளவர்களுக்கும் கை கொடுத்து தூக்கி விடணும். படைப்பவர் அதாவது ஸ்தூல தந்தை ஓடிட்டாருன்னா படைப்புடைய நிலை என்னவாகும்? இங்கே சந்நியாசிகளுக்கு தான் இந்த பாகம் இருந்துச்சு. அந்த சமயம் தூய்மையின் தேவை இருந்துச்சு. இந்த விளையாட்டு முழுவதும் உருவாக்கப்பட்டது. முழு ராஜதானியும் இங்கே ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. சத்தியுகத்தில் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க மாட்டாங்க. இந்த சங்கம யுகம் தான் புகழ் பெற்றது. பாபா சொல்கிறாரு, நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் நான் வரேன்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு யுகத்திலும் நான் வர்றதாகவும் மச்ச அவதாரத்துலலாம் வரேன்னு சொல்லிட்டாங்க. மனிதர்களும் உண்மைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் சத்தியம்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சுயராஜ்யம் இல்லையா? சந்நியாசிகள் எப்பவுமே சாந்தியத்தான் வேண்டுறாங்க, சுகத்தை வேண்டுவதே கிடையாது. ஞானம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் சுகம் எங்கே இருக்குது? ராமர் இருந்தார்னா ராவணனும் இருந்தான், கிருஷ்ணர் இருந்தார்னா கம்சனும் இருந்தான். மேலும் சொர்க்கத்தில் அளவற்ற சுகம் இருந்துச்சு. கிருஷ்ணர் மேலே இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, அவரும் சொர்க்கத்தில் தானே கிடைப்பாரு. இப்பொழுதோ உங்கள் மனதின் ஆசைகள் பூர்த்தி ஆகுது. பாபா கிருஷ்ணபுரிக்கு அழைச்சிட்டு போறதுக்காக முயற்சி செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு. ஆக பாபாவிடம் உண்மை மற்றும் தூய்மை மிகவும் வேண்டும். மறைக்கிறதுனால அதிக நஷ்டம் ஏற்பட்டுடும். பாபா கிட்ட சொல்லாத காரணத்தினால தவறுகள் பெருகி கொண்டே போகும். பாபா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. பிறகும் கூட யாராவது பாபா கொடுக்கிற அறிவுரைப்படி நடக்கலைன்னா என்ன பண்றது? பாபாவால தான் என்ன பண்ண முடியும்?
சரி, பாபா சொல்கிறாரு, பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு நல்ல தானியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னோம் அப்படின்றாங்க. இது அந்த டைமில் அப்படி நடந்திருக்கும் போல இருக்குது. அதுக்கு ஆஃபீஸர் சொன்னாராம், உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. தானியத்தை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்போ நடந்த சம்பவம், எப்படி நடந்துச்சுன்ற டீட்டெயில் தெரியல. சரி, ஸோ புத்தியின் பூட்டை திறக்கிறவராக பாபா இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? பாபா புத்தியின் பூட்டை திறக்கிறார். இங்கே இருக்கிற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு சுகத்தை கொடுக்காது. அற்ப சுகம், அற்பகால சுகம்தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அது துக்கத்தை தான் கொடுக்க போகுது. ஏன்னா இது ராவண ராஜ்யம், துக்கம் கொடுக்கறதுக்காக தான் உங்களை மயக்கி இழுக்குது அப்படின்னு நம்மளுடைய புத்தியின் பூட்டை திறக்கிறாரு. ஆனால் இந்த புத்தியின் பூட்டு திறந்த பிறகு நிறைய சகிச்சிக்க வேண்டியதும் இருக்குது. ஏன்னா குடும்பத்தில் ஏற்றுக்கலை அப்படின்னா குமாரிகள் எவ்வளவு அடி வாங்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன அப்படின்னு சொல்லி. மாத்தாசு தூய்மையா இருக்கக்கூடாது, விகாரத்தில் விழணும் அப்படின்ட்டு கணவன் மூலமாக அடி வாங்குறாங்க. ஸோ சகிச்சிக்க வேண்டியதாகவும் இருக்குது. ஆனால் சகிச்சுக்கிட்டாலும் துக்கத்தை தூய்மையை விடக்கூடாதுன்றார் இல்லையா? அதுதான் மெயின். நிறைய பேர் உள்டாவாக என்ன பண்ணிடுறாங்க, குடும்பம் அமைதியாக இருக்கட்டும், ஸோ ஆரம்பத்தில் அவர் அனுசரித்து போங்கன்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பிகேசி தப்பான வழியை சொல்கிறாங்க. ஆனால் பாபா சகிச்சிக்க சொன்னாரே தவிர தூய்மை இழக்க சொல்லலை. அடி உதையை தான் சகிச்சிக்க சொன்னார் இல்லையா? ஏன்னா நிறைய சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். பாபா உடல் வியாதி வருது, அதையும் தான் சகிச்சுக்க சொல்கிறாரு. ஏன்னா அப்படி இல்லைன்னா பின்னாடி தண்டனை கிடைக்குமே. ஸோ அது இல்லாதவங்க ஏதோ ஒரு விதத்தில் மாயா துக்கத்தை கொடுக்க தான் செய்யுது. அதான் பாபா சொல்கிறாரு, எவ்வளவு நினைவு செய்கிறாங்க பாருங்க பாபாவை. பாபா உங்களுடைய அற்புதம் பாபா, எனக்கு ஈஸ்வரிய லாட்ரியே கிடச்சிச்சுன்னு குஷியில் இருக்கிறாங்க இல்லையா? நிறைய கன்னியாக்களுக்கு அந்த போதை இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அதான் பாபா சொல்கிறாரு, சரி லாட்ரி கிடச்சிச்சுலாம், அப்போ நீ எவ்வளோ குஷியாக இருக்கணும், குழந்தை எவ்வளோ இனிமையானவராக இருக்கணும். ஏன்னா உன் நடத்தையின் மூலமாக பாபா வெளிப்படணும். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு பாபா கிடைச்ச அந்த கையோடவே உடல் வியாதியும் வந்துடுது. ஏன்னா டெஸ்ட் பேப்பர் எடுத்தோடனே அந்த டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆகி போகணும். ஸோ இனிமையானவர் ஆகணும், அதையும் குஷியாக அனுபவிக்கணும். ஏன்னா 10-15 வருஷம் இருந்தவங்களுடைய போதை பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு குழந்தைக்கே வருதுன்னா அது டெஸ்ட் பேப்பரும் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணும், பயந்துடக்கூடாது. எவ்வளவு இனிமையானவராகணும், அன்பாக நடந்துக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க மேலும் கருணையோடு இந்த ஞானத்தை கொடுத்து தூக்கி விடணும். அதை விட்டுட்டு எனக்கு என்ன அப்படின்ட்டு குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க, சென்டருக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அது சாது சன்னியாசிகளுக்கு தான் அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. மனைவி குழந்தைய விட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த டைம் நாடகத்தின்படி அவங்க மூலமாக தான் தூய்மையின் சக்தி தேவைப்படுது பாரதத்தை உயர்த்துறதுக்கு. ஆனால் நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தை உருவாக்குறதுக்கான ட்ரைனிங் எடுக்கிறீங்க பாபா கிட்ட. அதனால் இல்லறத்தை விட்டுட்டு வந்துடக்கூடாது. இந்த விளையாட்டு முழுவதும் பாரதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முழு ராஜ்யமும் இங்கே இப்போ இந்த சங்கமயுகத்தில் தான் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதே தவிர சத்தியுகத்தில் நடக்காது. ஏன்னா அங்கே தூய்மையற்றவர்களே இருக்க மாட்டாங்களே, அங்கே போய் யாரை தூய்மையாக்குறது? அதனால் எல்லா புகழும் இந்த சங்கம யுகத்துக்கே. கல்பத்தின் சங்கமயுகத்தில் தான் நான் வரேன்ட்டு முந்தைய கல்பத்திலையும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க பக்தியில் ஒவ்வொரு யுகத்திலும் வர்றதாக மீன் அவதாரம், ஆமை அவதாரத்திலாம் இறைவன் எடுத்தாருன்னு தப்பாக எழுதிட்டாங்க. அதை வேற சொன்னதெல்லாம் சத்தியம்னு வேற சொல்லி எழுதிடுறாங்க. சுயராஜ்யம் இல்லையா? சன்னியாசிகள் அப்படின்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. அது ஏன் சுயராஜ்யம் இல்லையான்ட்டு இங்கே கேட்டாருன்னு தெரியல.
ஓ யார் எது வேணும் இல்லையான்னா அவங்க இஷ்டத்துக்கு அதான் யார் எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இதில் இருக்குது. அதான் சுயராஜ்யம், ஆளுக்கால் ராஜா மாதிரி எழுதிட்டாங்க. சன்னியாசிகள் எப்பவுமே அமைதியைத்தான் விரும்புகிறாங்க. முக்தி வேணும் முக்தி வேணும் முக்தி வேணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. சுகத்தை பற்றியே அவங்க வேண்டுறது கிடையாது. அதனால தான் அவங்கக்கிட்ட இந்த ஞானத்தை கொடுத்தீங்கன்னா இந்த ஞானமே சரியில்லை, போ போ போவோ அப்படின்னு துரத்திடுறாங்க. அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, உலகத்தில் எங்கேப்பா சுகம் இருந்துச்சு? ராமர் காலத்துலேயும் தான் சுகம் கிடையாது, ராவணன் இருந்து துக்கத்தை கொடுத்தான். கிருஷ்ணர் காலத்தில் கம்சன் இருந்தான், அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, ராமர் கிருஷ்ணர் இந்த டைமில் ராவணன் கம்சனுக்கு வேலையே கிடையாதுன்றது தெரியல. சொர்க்கத்தில் அளவற்ற சுகம் இருந்துச்சு. பாருங்கள், கிருஷ்ணர் மேலே இவ்வளோ அன்பு செலுத்துறீங்களே, இது ஒரு சூப்பரான, எனக்கு இது சொல்லும்போதே ஆஹா இப்படி கூட நம்ம பண்ணலாமேன்னு தோணுச்சு. எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் மேலே அன்பு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவர் வேணுமா? அவர் 20 வருஷத்தில் வரப்போகிறார். அவரை நீங்கள் அங்கே போய் தான் பார்க்க முடியும். அவரு கூட பிறவி எடுக்கணும்னா இறைவனை நினைவு செய்யுங்கன்னு எழுதுங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லை இது? அவர் சொர்க்கத்தில் தானே கிடைப்பாரு. நீங்கள் இன்னும் மீராவுக்கெல்லாம் எப்படி கிடைக்க முடியும்? மீரா ஒன்றும் சொர்க்கத்தில் கிடையாது. ஏன்னா அவர் மேலே வச்சிருக்கிற அன்பின் ஆசைகள், மனதின் ஆசைகள் எல்லாம் இப்போ பூர்த்தி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா உங்களை அந்த கிருஷ்ணபுரிக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் பாபா இப்போ முயற்சி செய்ய வைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? உலகத்தில் மிகப்பெரிய அழகனை உனக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறார். அப்படிப்பட்ட பாபா உலகத்தில் யாராலுமே இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாது. 5000 வருடத்திற்கு முன்பு இருந்த அந்த பரிசுத்தமான பாரதத்துக்கு பாபா அழைச்சிட்டு போகிறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் மீறினாலும் நீங்கள் அங்கே வர முடியாத மாதிரி ஆகிடும். எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். கொஞ்சம் மறைச்சாலும் அதிக நஷ்டம் ஏற்பட்டுடும். பாபா கிட்ட சொல்லாமல் மறைக்க மறைக்க என்ன ஆகுது? தவறு அதிகமாகிட்டே போகுது. ஆனால் பாபா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் வழி சொல்கிறார். குழந்தை இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணுன்ட்டு இல்லையா? அந்த அடியை அவர் கொடுக்கறதுனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய காலடியை வைக்கிறாங்க இல்லை, அடி மேலே அடி எடுத்து போகிறது. ஸோ அந்த பாதத்துக்கு ஒரு மகிமை இருக்குது இல்லை? ஸோ ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய வழிப்படி எடுத்து வைக்கப்பட்ட அடிகள். அதனால தான் அவங்களுடைய அடிக்கும் கூட அவ்வளோ மரியாதை. ராமர் பாதம், கிருஷ்ணர் பாதம் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஒரு அடிக்கும் இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொன்னால் கூட நீங்கள் கேட்கலன்னா, நடக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இறைவன் மேலே எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? ஸோ எதையுமே மறைக்காதீங்க. ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட வழி கேளுங்க. ஸ்ரீமத் பெற்று பெற்று நடங்க. பாபா சொல்றாரு, ஈஸ்வரனுடைய குழந்தைங்க நீங்க. உங்ககிட்ட பயங்கர ராஜ கம்பீரத்தன்மை, அந்த வள்ளல் தன்மையும் இருக்கணும், புத்திசாலி தன்மையும் இருக்கணும். பயங்கர அன்போட எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். பரமபிதா பரமாத்மாவோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க. அவர் சொர்க்கத்தை படைப்பவர்னு சொன்னா சொர்க்கத்தின் எஜமானருக்குரிய ஆஸ்தி இருக்கணும். இதுதான் பெரிய விஷயம் இல்லையா? இந்த ராஜ கம்பீரம் ஒரு இங்கிலீஷ் படம் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய ஆட்சியில் யூதர்களெல்லாம் பிடிச்சி கொலை பண்ணும்போது அந்த ஷிண்ட்லர்ன்ற ஒரு பெரிய கம்பெனி முதலாளி என்னுடைய கம்பெனிக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்து அவங்கள அடிமையாக வாங்குவார். அவருடைய எய்ம் அவருடைய கம்பெனிக்கு வாங்குறது கிடையாது, அவங்கள ஹிட்லர்கிட்ட வந்து காப்பாற்றணுன்றதுக்காக. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் கொடுத்து காப்பாற்றுவார். கடைசி நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு கை கொடுக்கும்போது கையில் மோதிரம் தட்டுப்படும் போது அழுவார். ஐயோ, இந்த மோதிரம் எனக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சு, இதை கொடுத்துருந்தேன்னா நான் 50 பேரை காப்பாற்றிருப்பேனே அப்படின்னு துடிப்பார். அதுதான் உண்மையிலே ராயல்ட்டின்றது. எத்தனை பேரை என்னால் காப்பாற்ற முடியும் அதில் இருக்கணும் இல்லையா? அப்போ எத்தனை பேருக்கு பாபாவுடைய ஞானத்தை கொடுக்க முடியும்?
அந்த அன்பு இருக்கணும். அன்போட புரிய வைங்க. ஐயோ அவங்க வரணும், சொர்க்கத்துக்கு வரணும், இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்துலேருந்து அவங்கள காப்பாற்றணுன்ற அந்த அன்போட பாபாவுக்கு அறிமுகத்தை கொடுங்க. அந்த அன்பு தெரியணும் உங்களுடைய வார்த்தையில். பரமபிதா பரமாத்மாவோட அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் இல்லையா? ஏன்னா பரமபிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க. அவர் சொர்க்கத்தை படைப்பவர்னா அந்த சொர்க்கத்தை ஆள்ற எஜமானன் நீங்களா தானே இருக்கணும். சூப்பர் இல்லையா? இது நம்மள கேட்க சொன்னார், இன்னைக்கு கேட்குறாங்கன்னு அப்படியே சொல்லியிருக்காரு, யாருன்னு கேட்கல. சரி, அப்படி நம்மளும் சொல்லலாம். கடவுள் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் அப்பா அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்தையே படைப்பவர்னா அவர் படைக்கும்போது இந்த உலகம் சொர்க்கமாக தானே இருந்திருக்கும். அப்போ அந்த சொர்க்கத்தை நீங்கள் தானே ஆண்டு இருப்பீங்க அப்படின்னு புரிய வைங்க. அதனால் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த ஆஸ்தி இருந்துச்சு, பிறகுதான் அதை இழந்துட்டீங்க, மீண்டும் உங்களுக்கு தர்றதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு பாபா புரிய வைக்கிறாருன்னு புரிய வைங்க. எவ்வளவு யுக்தி! ஸ்ரீகிருஷ்ணரை சந்திக்கிறதுக்கு வாங்க, அது ஒரு யுக்தி. அடுத்த யுக்தி என்ன? கடவுளுடைய குழந்தை நீங்கன்னா நீங்க தானே ஆண்டு இருப்பீங்க. இதை மீண்டும் வராரு. உங்களுடைய பழைய புராணத்தை பாடுறதுல எந்த நன்மையும் இல்லை. மீண்டும் அது நடக்க போகுது, நடந்தாதான் அதுல உங்களுக்கு நன்மை. இல்லைன்னா நீங்க எதுக்கு அதை படிக்கணும்? வேற யாரும் ஆண்டதை பத்தி நீங்க படிக்கனால உங்களுக்கு என்ன நன்மை? மீண்டும் உங்களுக்கு கொடுக்குற உங்களுடைய லட்சியமே இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான். நிச்சயமா சத்தியுகத்தின் ராஜ்ய பதவியைத்தான் பாபா நமக்கு கொடுப்பார், வேலைக்கார பதவியை கொடுக்க மாட்டார். அது வேண்டான்ற பட்சத்துல நீங்களே போய் பாபா நான் அவங்களுக்கு வேலை செய்யற பதவி மட்டும் பண்றேன், நீங்க தான் போய் எடுத்துக்கிறீங்க. நான் கொடுக்குற வழி எதுக்கு? ராஜாவாகிறதுக்கு. குழந்தைங்க நீங்க சேவை செய்யணும், எல்லாருக்கும் உயிர் தானம் கொடுக்கணும். எப்படியாவது நேரத்தை ஒதுக்குங்க, தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க, என்னவாவது பண்ணுங்க. யோகத்துல மூழ்கி பேலன்ஸாகவும் இருக்கணும், நினைவும் கட்டாயிடக்கூடாது. இதோ இப்போ நம்ம கொடுக்குற ப்ராக்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து பண்ணுறது கிடையாது. அப்படியே இந்த ப்ராக்டிஸோட நீங்கள் நோட்டீஸை கொடுக்க போகிறீங்க. ப்ராக்டிஸ் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது அப்படியே நான் அம்மன் சிவபாபாவோட இணைஞ்சு அப்படியே சக்தி சொரூபமாக இருக்கிறேன். அப்படியே 1000 கை இருக்கிற மாதிரி என்னோட சுத்தி சக்தி பரவிட்டே இருக்குது அப்படின்னு நான் அதையே சொல்லியிருக்கேன். நான் அம்மன் சொரூபத்தில் இருக்கிறேன், சாதாரண உடம்புக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிற தேவாத்மாவேன்னு மனசுக்குள்ளே சொல்லி கொடுக்குறேன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இல்லையா? அதுலேயே 2 பேர் டக்குன்னு கால் பண்ணிட்டாங்க. அப்போ பாருங்க, எவ்வளவு முடியுமோ உயிர் தானம் கொடுங்க. அவங்க கீழே போடட்டும்பா நோட்டீஸ், அது பிரச்சனை இல்லை. 2 வார்த்தை படிச்சுட்டு தானே கீழே போட்டுருவாங்க. எடுத்தவனே போடுறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஏதோ ஒரு 2 வார்த்தை படித்தாலும் போயிடுது இல்லை? உயிர் தானம் கொடுக்கணும், எல்லோருக்கும் சேவை செய்யணும். சேவை தான் உங்களோட உயிர் மூச்சு. ஏன்னா 21 பிறவிக்காக நீங்கள் தானம் கொடுக்குறீங்க எல்லோருக்கும். அதனால 21 பிறவிக்கு நீங்கள் அடையிறீங்க இல்லையா? அவங்களுக்கும் தானம் கொடுத்து அவங்களையும் காப்பாற்றி நீங்கள் அடையிறீங்க. நீங்க தான் மகான் புண்ணிய ஆத்மா. உங்களை மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் யாருமே இருக்க முடியாது. பாபா இவ்வளவு புகழறாரு, ஆனா அந்த புகழ்ச்சிக்கு நான் தகுதி அடைஞ்சிட்டேனான்னு நினைக்கும் போது நமக்கு மனசாட்சி உறுத்துது. இன்னும் நாம் அந்த அளவுக்கு பண்ணலையே அப்படின்னு இல்லையா? யாருமே இருக்க முடியாதுன்றார். நீங்க பண்ற புண்ணியம், அவங்க சாப்பாடு போடட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும்பா, நீங்க பண்ற புண்ணியத்துக்கு முன்னாடி அது கிட்ட கூட நெருங்காதுன்றாரு. உள்ள இன்னொரு இடத்துல உங்களை மாதிரி உயர்ந்தவங்க யாரும் கிடையாதுன்றாரு. இப்ப சொல்ற உங்களை மாதிரி மகான் புண்ணிய ஆத்மாக்கள் யாருமே இருக்க முடியாது. நீங்க தான் அந்த மகான் புண்ணிய ஆத்மா. பாபாவே சொன்னார், நான் மகான் புண்ணிய ஆத்மா. நான் கம்முன்னு இருக்கலாமா? புண்ணியம் செய்யாம இருக்கலாமா? நான் புண்ணியத்தின் உலகத்துக்கு போக போறவங்க நீங்க மிக இனிமையானவர்களாகணும். பாருங்க, அதாவது அவர் மெயினா சொல்றது நீங்க இனிமையானவரா இல்லைன்றது தான் அங்க சொல்றது. ஆனா அது சொன்ன மாதிரியே தெரியல. பாருங்க, நீங்க எவ்வளவு மகான் புண்ணிய ஆத்மாக்களுக்கு பாருங்க எவ்வளவு இனிமையானவர் ஆகணும். பாருங்க, அந்த பாபாவுடைய பாஷை உங்களுடைய பாஷையை மாறணும். நீங்க குறை சொன்னீங்கன்றதே உங்களுக்கு தெரியக்கூடாது. அதுதான் இல்ல, மிக இனிமையானவர் ஆகணும்.
இது பதித பாவனர் தந்தை மற்றும் தாதா, உங்களுடைய மூத்த சகோதரனும் அண்ணனும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பதித பாவனர் தந்தை உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? உங்களை இந்த வேசி ஆலயத்திலிருந்து வெளியில எடுத்துட்டு வந்து சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. இத பயங்கர நரகம்னு சொல்றாங்க. இங்க துக்கத்தின் மேல துக்கம். பாபா வந்திருக்கிற துக்கதாமத்திலிருந்து நம்மளை வெளியேற்றி சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு. நாம இந்த மாதிரி பரலௌகிக தாய் தந்தை கிட்ட இருந்து சதா சுகத்தை அடையிறதுக்காக அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். உங்களுக்கு குஷி இருக்குது. ஏன்னா நாம சிவாலயத்தை ஸ்தாபனை செய்யற போலாநாத் பண்டாரி கிட்ட போறோன்ற குஷி இருக்குது. அதனால சிவனைத்தான் நினைவு செய்யணுமே தவிர அவருடைய ரதத்தை கிடையாது, பிரம்ம பாபாவை கிடையாது. இல்லையா? பாபா சார் உங்களை மாதிரி மகான் புண்ணியாத்மா கிடையாது, அதனால பயங்கர இனிமையானவராகுங்க. ஏன்னா எல்லாரையும் அழைச்சிட்டு போறீங்க. ஏன்னா இனிமையா இருந்தாதான் அந்த சேவை நடக்கும். இல்லைன்னா நாளைக்கு உங்க கூட சேவை செய்யறதுக்கே யாரும் வரமாட்டாங்க. இல்லையா? ஒரு சில சென்டர்ல பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா விழுந்து விழுந்து சேவை செய்யறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் இனிமையானவங்களா இருப்பாங்க. ஒரு சில சென்டர்ல யாருமே சேவைக்கே வர மாட்டாங்கன்னா அந்த சிஸ்டர் சிடுமுஞ்சியா இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்ற இனிமையானவர் ஆகணும்னு எதுக்கு சொல்றாரு? உன்னை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது, நீ தான் எல்லாரையும் அழிச்சிட்டு போகணும். நீயே இப்படி இருந்தனா எப்படி வருவாங்க? அதனால மிகவும் இனிமையானவர். மெயினே அதுதான். இனிமை தன்மை அன்புல எல்லாமே வந்துடுது. இரக்கம், இனிமை, அன்பு. இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா வேசி ஆலயத்திலிருந்து அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். இல்லையா? இப்ப சில குழந்தைகளையுமே கூட விபச்சார விடுதிக்கு வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. நியூஸ் பேப்பரில் கூட இப்போ பையனை வந்து சின்ன ஸ்கூலுக்கு போகிற பையனை வந்து பிச்சை எடுக்கிறவங்க கூட்டத்தில் அவன் மாட்டிக்கிட்டானோ, பிச்சை எடுக்கிறதுக்காக அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கடத்திட்டு போனவங்களை காப்பாற்றிட்டு வந்தாலே ஒரு பெரிய விஷயம். ஐயோ இதான் இவங்க இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். பாபா சொல்கிறார் அதெல்லாம் கொடுமை இல்லை, நீ எல்லாருமே இப்போ விபச்சார விடுதியில் தான் இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த உலகமும் விபச்சார விடுதியாக தான் இருக்குது, வேசி ஆலயமாக இருக்குது. உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறேன். ஸோ அதுலேருந்து வரணுன்ற எண்ணமே இல்லையா உங்களுக்கு? இல்லையா? அந்த மாதிரி இது இருக்குது. இல்லையா? அப்ப அதே வேலை தான் உங்களுக்கும். நீங்களும் அவங்கள வேசியாலயத்திலிருந்து எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஏன்னா இதை விட பயங்கரமான நரகம் எதுவுமே கிடையாது. துக்கத்தின் மேல துக்கம் தான் இங்க. அப்படி துக்கத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய நீங்களே துக்கம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தான் சொல்றாரு இனிமையானவரை நீங்க ஆகுங்க. எதை நம்பி உங்க பின்னாடி வருவாங்க, எதை நம்பி மாமா பின்னாடி போனாங்க நிறைய பேர்? அந்த இனிமைத்தன்மை, அந்த அமைதித்தன்மை, ஒரு தேவதையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நானும் உங்களை மாதிரி ஆகிறேன்ட்டு ஒரு மீட்டிங்க்கும் ஒருத்தராச்சும் வருவாங்கன்றாங்க. அந்த இனிமைத்தன்மை. இல்லையா? அதான் அந்த சொரூபத்திலேருந்து நோட்டீஸ் கொடுக்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அப்படியே போயிட்டு எங்கேயோ இருந்து வருவாங்க, வந்து வாங்குவாங்க. ஏன்னா ஜென்ரலாக நோட்டீஸ் பார்த்தாலே அப்படி போகிறவங்களும் இருக்கிறாங்க, அப்படி போகிறவங்க நிறைஞ்ச உலகம். அப்போ அந்த சொரூபம் அது பண்ணணும், இந்த இனிமைத்தன்மை தெரியணும். இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கூட வெறுப்பே வரக்கூடாது. இப்போ பாபா சொல்றாரு, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன், வாங்கினாரு, போனார். அப்புறம் பார்க்குறேன் இப்படி வருவார், இப்படி பின்னாடி வந்தார், நான் இப்படி நவுந்தேன், அப்படியே ஏற்றி தூப்பிட்டு போனார். நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் திரும்பி பார்க்குறேன், நான் கொடுத்த நோட்டீஸை தான் கீழே போட்டு அதில் ஏற்றி தூப்பிட்டு போயிருக்கிறாரு. பாருங்க. அப்போ அது நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடாது. இல்லையா? கருணை தான் கொடுக்கணும், கருணை தான் கொடுக்கணும். இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு,
ஏன்னா பரலௌகிக தந்தை கிட்ட இருந்து சதா காலத்துக்கு சுகத்தை அடையிறதுக்காக தான் அவரை சந்திக்க போறோன்றது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இது சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா? ஒரு நெருப்பு பத்தி எரியிற வீட்டில இருந்து காப்பாத்துறதோ, தண்ணிக்குள்ள மூழ்கிறவனை காப்பாத்துறதோ, விபச்சார விடுதல இருந்து காப்பாத்துறதோ, குழந்தைங்களை காப்பாத்துறதோ பெரிய விஷயமே கிடையாது. நீங்க பண்றதா மிகப்பெரிய விஷயம். இதுதான் மிகப்பெரிய மகா புண்ணிய காரியம். ஆனா இந்த மாதிரி விஷயம் பண்ற நீங்க எவ்வளவு இனிமையானவரா இருக்கணும், அதுதான் மெயின். இன்னைக்கு பல தடவை உள்ள சொன்னார் இனிமையானவரா மாறணும்ட்டு இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி இனிமை சொரூபமா இருக்கிற பாபா கிட்ட நீங்க வரீங்க, சிவாலயத்தை உருவாக்குறவர்கிட்ட வரீங்க இல்லையா? அந்த குழந்தை ஐயோ இதுக்கு அங்க கொடுத்த துக்கமே போதும் பரவாயில்லையேன்ட்டு போயிடு. அது மாதிரியே நிறைய இடத்துல நடக்குது இல்லையா? சொல்றாங்க, ஐயோ நான் சென்டருக்கு அமைதிக்காக வந்தேன், ஆனா எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறக்கணும்னு வந்தேன், ஆனா அங்க இருக்கிற பிரச்சனை அதை விட மோசமா இருக்குதுன்ட்டு விட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கடைசி நேரத்தில் டெஸ்ட் பேப்பர்லாம் அப்படியும் வரும். ஆனா அதையும் மீறி நீங்க அன்பா இருந்துட்டீங்கன்னா உங்க சென்டர்ல குவியும் பாருங்க, கூட்டம் பயங்கரமா குவியும். அந்த அன்புல தான் இருக்குது எல்லாமே. அதனால பாபா சொல்றாரு, நாம எதுக்கு அவங்கள சொல்லி கூப்பிடுறோம்? அன்பு அமைதி கொடுக்குறோன்னு தான் கூப்பிடுறோம் இல்லையா? ஸோ அது உங்ககிட்ட இருந்து முதல்ல வெளிப்படணும். உங்க நடத்தையை பார்ப்பாங்க, பார்த்துட்டு பலி ஆயிடுவாங்க. இப்போ பாபா சொல்றாரு, சிவனைத்தான் நீங்க நினைவு செய்யணுமே தவிர அவருடைய ரதத்தை நினைவு செய்யக்கூடாது. அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும், எல்லாம் ஓகே. அவர் வாய் வழியா வர ஒரு வார்த்தையும் சிவனுடைய வார்த்தைன்னு நினைக்கணும். புத்தி சிவன் கிட்ட தான் போகணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், பாபா கிட்ட சதா உண்மையா இருக்கணும், எதையுமே பாபா கிட்ட மறைக்க கூடாது. மிக மிக ராயல்ட்டியோட புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பாபா கிட்ட உண்மையா இருக்கணும், பாபா கிட்ட எதையுமே மறைக்கூடாது. எதுனா இருந்தாலும் பாபா நான் தப்பு பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும், பாபா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க சொல்லக்கூடாது. அது நமக்கு தேவையில்லை, நம்மள மாற்றிக்கணும், அவ்வளோதான் இல்லையா? இப்போ பாபா சொல்றார், சென்டரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப இனிமையாக இருக்கணும், பாபாவுடைய சேவை செய்கிறவங்க இனிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, நான் உங்க இனிமையாக இல்லை அதனால தான் நான் சென்டருக்கு போகல அப்படி கிடையாது. குழந்தைங்க என்ன பண்ண, நீ யாருக்காக வர்ற? எனக்காக கூட இல்லை, வாணிக்காக வர இல்லையா? பாபாவோட ஞானத்தை படிப்பையே நீ விட்டுட்டு போற, உனக்கு நன்மை செய்யறது போயிடுது இல்லையா? நீ வர்றது சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறது, நரகத்திலே இருக்கிறது கிடையாது. மறுபடியும் நரகத்துக்கு போற, அப்ப எதுக்கு வரன்னு தெரியல. அல்பகால அமைதிக்காக இங்க வரல. அதுதான் சாது சன்னியாசிகள்கிட்டே கிடைக்குது. நிறைய பேர் பாபா குழந்தைய 10-20 வருஷம் இருந்துட்டு ஏதோ ஒரு யோகான்ட்டு மற்ற இதுக்கு போயிடுறாங்க இல்லையா? இப்ப சொர்க்கத்துக்கு போகணுன்ற லட்சியம் ஆழமா பதியல, கத்துக் கொடுக்கறது கடவுள்னு பதியல இல்லையா? அதனால பாபா கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. உங்களுடைய குறைய மறைக்காதீங்க. பாபா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் வழி கேளுங்க. பயங்கர ராயல்ட்டியோட பாபாவுடைய பேரை காப்பாற்றக்கூடிய அந்த அளவுக்கு அன்பு அமைதியா பாபாவே தெரியணும் உங்ககிட்ட. அந்த மாதிரியும் புத்திசாலித்தனத்தோடவும் நடந்துக்கணும். ஒருத்தவங்க கோபப்படுறாங்க, 10 பேர் முன்னாடி வச்சு உங்களை திட்டுறாங்கன்னா, இத்தனை பேர் முன்னாடி என்ன மானத்தை வாங்குறேன்னு அவனை நான் திருப்பி திட்டணும் அப்படின்னு நீங்க திட்டினீங்கன்னா உண்மையிலே நீங்க முட்டாள். ஏன்னா 10 பேர் திட்டும்போது எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க, உண்மைதான். அந்த நேரமும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் அப்பாவை வெளிப்படுத்துறீங்க. அதுதான் புத்திசாலி. சே, இவ்வளோ திட்டியும் அவர் மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட இதுவே இல்லைப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? 21 பிறவிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உயிர் தானம் கொடுக்கறதுக்கான சேவை செஞ்சு புண்ணியாத்மா ஆகணும். ஏன் இது மிகப்பெரிய தானம்ன்றார் பாபா? ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அது ஒரு வேளை தான் அவன் உடம்புக்குள்ள இருக்க போகுது. ஒரு கல்வி நல்லா படிக்க வச்சா கூட அந்த ஒரு ஜென்மம் வரையும் தான். ஆனா நீங்க இங்க கொடுத்துக்கிற ஞானம் 21 ஜென்மத்துக்கு.
அந்த கல்வியில் கூட அவன் எந்த வேலைக்கு போவான்னு தெரியாது, அதுலேயும் வேலை செய்யணும், கஷ்டப்படணும். ஆனால் 21 பிறவிக்கு கஷ்டமே கிடையாது. சாப்பாட்டுக்காக நீங்கள் வேலை செய்ய தேவை, ஆனால் வேலை செய்வீங்க, ஆனால் ஜாலியாக தான் இருக்கும் எல்லாமே அங்கே. அந்த மாதிரி உயிர் தானம், சுகமாக இருக்கக்கூடிய தானத்தை உயிருக்கு கொடுக்குறீங்க, அங்கே ஆத்மா கொடுக்குறீங்க. அந்த சேவை செஞ்சு புண்ணிய ஆத்மா ஆகணும். ஆத்மா மேலே ஊசி, ஆத்மான்ற ஊசி மேலே துரு படிஞ்சு இருக்குது, அந்த துருவை பாபா நினைவின் மூலமாக அகற்றிடுங்க. முதல் வேலையே அதுதான். வரதானம் லைட்டாகி ஞான யோகத்தின் சக்திகளை பிரயோகத்தில் கொண்டு வரக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய ஆத்மா ஆகுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக யோகம் பிரயோகம், யோகம் பிரயோகம் இல்லையா? பிரயோகம் பண்ணாதான் அது யோகா, பிரயோகத்தில் வந்தால் தான் யோகம்ன்றார். இன்னைக்கு விளக்கம். ஞானி யோகி ஆத்மாவாகவும் ஆயிட்டீங்க, ஞானி ஆயிட்டீங்க, ஞானத்தை கற்றுக்கிட்டீங்க, யோகாவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, யோகியாவும் ஆயிட்டீங்க. ஆனால் இப்போ அந்த ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் அடைந்த சக்தியை நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய ஆத்மாவாகுங்க. எப்படி விஞ்ஞான சாதனங்களுடைய உபயோகம் ஒளி மூலமாக நடைபெறுது, அதே மாதிரி அமைதி சக்தியின் ஆதாரம் கூட ஒளிதான். அவினாஷி பரமாத்ம ஒளி, ஆத்மீக ஒளி மற்றும் அதனுடன் கூடவே நடைமுறை ஸ்திதியும் கூட ஒளிதான். ஆக எப்போ ஏதேனும் பயன்படுத்த விரும்புகிறீங்களோ அப்போ செக் பண்ணுங்க, ஒளி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஸ்திதியும் சொரூபமும் டபுள் லைட்டாக இருந்துச்சுன்னா பிரயோகத்தின் வெற்றி சுலபமாக ஆகிடும். செம பவர்ஃபுல்லான வார்த்தை. படிக்கும்போதே அப்படியே மேலே தூக்கி அப்படியே லேசாக்கி விட்டுறது. ஸ்லோகன்: ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யறதுக்காக விகல்பங்கள், அதாவது நிச்சயமற்ற தன்மை மற்றும் விகர்மங்களிலிருந்து விடுபடுங்கள். ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யறதுக்காக நிச்சயமற்ற தன்மை மற்றும் பாவங்களிலிருந்து விடுபடுங்கள். இது சமீபமாகவும் வந்துச்சு இல்லையா? நேற்றோ முந்தானேற்றோ வர ஸ்லோகன்லேயே, நேற்று ஸ்லோகன்லேயே வந்திருக்கு. விகர்மங்களையும் விகாரங்களையும் தியாகம் செய்கிறது தான் உண்மையான தியாகம்ன்ட்டு. இன்னைக்கு என்ன சொல்றார்? விகல்பங்களையும் வீண் எண்ணங்களையும், வீண் எண்ணங்கள் எல்லாமே நிச்சயமற்ற தன்மை இல்லையா? அதிலிருந்தும் பாவ காரியத்திலேருந்தும் விடுபடுறதுக்கு பேரு தான் ஜீவன் முக்தி நிலை. அப்போ தான் நீங்கள் அனுபவம் செய்ய முடியும். உடல்ல இருந்துக்கிட்டே எல்லாத்துலேருந்தும் விலகி அப்படியே ஜாலியாக பறந்துட்டு இருக்கிற அந்த சுதந்திர வாழ்க்கையை உங்களால் அப்போ தான் அனுபவம் செய்ய முடியும். அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும் இல்லையா? சரி, வரதானம் பாருங்க. லைட்டாகி ஞான யோகத்தின் சக்திகளை பிரயோகத்தில் கொண்டுட்டு வரக்கூடிய ஆத்மா ஆகுங்க. அப்படி ஆனால் என்ன ஆகும்? ஈஸியாக வெற்றி கிடைக்கும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாபா குழந்தை ஆனவனே ஞானி யோகி தான் நீங்கள். ஞான யோகி, ஞானி யோகி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் எப்படி சயின்ஸ் இருளை அகற்றுறது அப்படின்னா, ஒரு சுவிட்ச் போட்ட அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுது? அந்த இடம் ஃபுல்லாக ஒளி ஆயிடுது. ஸோ அது ஒரு உபயோகம், ஒளியை வைத்து பண்ணக்கூடிய உபயோகம். நிறைய ஒளியை வச்சு, லேசரை வச்சு, இன்னும் லேசர் ஆப்ரேஷன்லாம் வேறு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ என்னென்னமோ பயன்படுது. வெறும் ஒளியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. கத்தி இன்றி ரத்தம் இன்றி 1/2 மணி நேரத்தில் வலியே இல்லாமல் அடுத்த செகண்டே நீங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரிலாம் நடக்குது. கண் ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒளியை வச்சே தானே பண்ணுறாங்க லேசர் ஆப்ரேஷன்லாம்.
பண்ணுறாங்கல்ல, அது சயின்ஸு எப்படி ஒளியை ஆதாரமாக எடுக்குதோ அதேமாரி இங்கே அது அறிவியல் சக்தி, அமைதி சக்தி தானே உங்களுடைய ஆதாரம். அந்த அமைதி சக்திக்கு ஆதாரமும் ஒளிதான்றார். அறிவியல் சக்திக்கு ஆதாரமும் ஒளியா இருக்கிற மாதிரி அமைதி சக்திக்கும் ஆதாரமாக ஒளி இருக்குது. ஏன்னா என்னென்ன ஒளி? அழிவற்ற பரமாத்மா ஒரு ஒளி தான், ஒளியாக இருக்கார், நட்சத்திரம் மாதிரி. அழிவற்ற ஆத்மாவும் ஒளி தான். அதே மாதிரி நீங்கள் உங்களை அனுபவம் பண்ணுறதே ஒரு ஒளியாக. இது ஆக்சுவலாக இங்கிலீஷில் வர்றதை தமிழில் கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டபுள் லைட்டுன்னு வரும். ஒன்று லைட்டுனா லேசாக இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், ஒரு லைட்டு ஒளி, அதுதான் டபுள் லைட்டுக்கு அர்த்தம். ஸோ நடைமுறை ஸ்திதியும் ஒளிதான்றது வந்து லேசாக இருக்கிறதுக்கு தான் அது வரும். அதான் ஹிந்தி தெரியாதனால நம்ம எப்படி பண்ணுறோம். சரி, அப்போ அதனால் பாபா சொல்கிறாரு, எதை பயன்படுத்த விரும்புனீங்கனாலும், ஏன்னா நடைமுறையில் பயன்படுத்தணும்ல. நான் பயங்கரமான ஞானி ஆத்மா, ஆனால் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் கோபப்பட்டு வந்தேன், அப்புறம் எங்கே உனக்கு ஞானம் நிறைஞ்சன்னு சொல்ல முடியும்? நான் பயங்கர யோகி ஆத்மா, இவ்வளோ நேரம் குறையாக பேசிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் எங்கே யோகி? அப்போ அது நடைமுறையில் வரல. இப்போ நடைமுறையில் அதை எடுத்துகிட்டு வரணுன்னா ஒரு விஷயத்தை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணணும். என்ன இது? ஒளி இருக்குதா இல்லையா? நான் புள்ளி, பாபா புள்ளி, நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி. இப்போ நான் புள்ளி, பாபா புள்ளி, யோகா. நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சானே அப்படியே லேஸ் ஆகிட்டீங்க இல்லையா? அப்போ அந்த டபுள் லைட்டாக இருக்கிறீங்களா? உங்களுடைய ஸ்திதி, மனநிலை, உங்களுடைய சொரூபமே அப்படியே லேசாக பறந்துட்டு நான் வேறு ஏதோ ஒன்றுத்துக்கு இருக்கிறேன். இப்போ நேற்று அந்த அம்மன் சொரூபத்தில் இருக்கும்போது அப்படியே லேசாக எதை பற்றியுமே கவலை இல்லை, ஆத்மாவுக்கு கொடுக்குறேன், நான் அம்மன் சொரூபத்தில் அப்படி சக்தி சொரூபமாக இருக்கிறேன், அப்படியே ஒளியாகவே இருக்கிறேன், வேறு எந்த எண்ணம் வந்தாலும் உங்களை பாரமாக்கி விட்டுரும். அப்போ இதை செக் பண்ணுங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது. அந்த 3 மணி நேரம் சேவை பண்ணால் அந்த 3 மணி நேரம் பவர்ஃபுல்லான யோகா. நேற்று ஃபுல்லாக பண்ண யோகத்திலே அங்கே சேவையில் இருக்கும்போது தான் பவர்ஃபுல்லான யோகா இல்லையா? அப்படி செக் பண்ணிங்கன்னா வெற்றி ஈஸியாகிடும்ப்பா. கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே, வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே 2 ஃபோன் வருது. அது இல்லாமல் அங்கேயே 2 பேர் கேட்டாங்க. இப்போ எவ்வளோ வெற்றி கிடைக்குது டக்கு டக்கு டக்குன்னு. அப்போ இதை தான் செக் பண்ணணும். அங்கே போய் உங்கள் வீட்டு கவலை, இது பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே அந்த மாதிரி பேசுகிறவங்கள வந்து சேவைக்கு அழைச்சிட்டுமே போகாதீங்க. அப்படியே அமைதியாக லேசாக இருக்கிறவங்கள அழைச்சிட்டு போனீங்கன்னா தான் சேவை வெற்றியும் அடையும் இல்லையா? அப்போ வெற்றி சுலபமாக கிடச்சிடும். ஸோ யோகத்தையும் ஞானத்தையும் பிரயோகத்தில் பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? ஒலி, லைட் இல்லையா? ஸ்லோகன், அதுதான் ஜீவன் முக்தி நிலையுமே கூட இல்லையா? அப்படியே லேசாக அனுபவம் எல்லாமே. அப்போ ஜீவன் முக்தி நிலை குஷியாக ஆட்சி ஆளுவர் நாராயணன் சதா காலத்துக்கும். இங்கே இருக்கிற அரசியல்வாதி யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. வேணா எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது குஷியாவாங்க, ஒரு 2-3 நாளைக்கு அந்த போதை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் அந்த டென்ஷன் நிறையா வந்துடும். ஆனால் அங்கே ஒட்டுமொத்த உலகமும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் செம ஜாலியாக இருப்பேன். அப்போ அந்த நிலையை நீங்கள் இப்போவே அனுபவம் செய்யணுமா? விகர்மங்கள்லேருந்து விடுபடுங்க. வீண் காரியம் அப்புறம் பாவ காரியம், 2துலேருந்து முதல்ல விட்டுருங்க. அதை ஃபுல்லாக விட்டுருங்க. புள்ளி வச்சுட்டிங்களா? விடுபட்டீங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிச்சயமற்ற தன்மையிலிருந்து விடுபடுங்க. ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, கண்டிப்பாக இந்த நாடகத்தில் உள்ள ஒரு காரியமும் உன்னுடைய நன்மைக்காக தான் நடக்குது. இன்னைக்கு ப்ராக்டிஸ் அப்படி தான் இல்லையா? ராவணன் அழிக்கிறதுக்காக தான் நான் அவதாரம் எடுத்திருக்கிற ராமன் நினச்சிங்கன்னா கைகை பண்ணதுலேருந்து எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான் நடக்குது. குஷியாக இருக்கும். அப்போ நிச்சய புத்தி இல்லையா? சங்கமிகத்துடைய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு காட்சியும் என்னுடைய நன்மைக்காகவே நடக்குதுன்ற அந்த நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா ஜீவன் முக்தி. எதுக்காகவும் கலப்பட நாடகம் எல்லாம் என்ன நன்மைக்கு தான் வரும். நீ சும்மா உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே என்ன நடக்குதுன்ட்டு இல்லையா? ஸோ பாபா அங்கே எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் தேரோட்டியாக இருக்கிறார், பின்னாடி அர்ஜுனன் ஜாலியாக உட்காந்துட்டு அவர் சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஜாலியாக உட்காந்துட்டுருங்க. ஜீவன் முக்தி வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு அப்போ தான் அனுபவம் ஆகும். ஓம் சாந்தி.
பாபா என்னென்ன சொன்னாரு, பயங்கர குஷிப்படுத்தி வேற சொல்றாரு. என்னென்ன சொன்னாரு இன்னைக்கு? யார் எதிரில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க நிச்சயப்படுத்துங்க. பல தடவை சொன்னார் இல்லை, யார் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நிச்சய புத்தி இல்லைன்னா எதுக்கும் உதவாதவங்க. சிவபாபா சொல்லன்னு புரிஞ்சுக்கலனால எதுக்கும் உதவாதவங்கன்ட்டு. சூப்பர். உங்களை மாதிரி மகானாத்மா யாருமே கிடையாது. வீட்டுக்கு திரும்பி போகணும், அதனால தேக உணர்வு ஃபுல்லாக மறந்துடுங்க, வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி பற்று இல்லாமல் இருந்தால் தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் நன்மை செய்வீங்க. மனைவிக்கு எங்க ஞானத்தை கொடுத்தா மனைவி நம்மள கவனிக்காம விட்டுருவாளோ, பற்று இல்லாமல் போயிடுவாளோன்னு பயந்துட்டு அழைச்சிட்டு வரலையா? அந்த மாதிரியும் இருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு அதுதான், காமத்தை விட்டாலும் பற்று இல்லாட்டினா ஐயோ எனக்கு அந்த மாதிரி யோசிச்சிடுறாங்க. அப்போ எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய முடியும் இல்லையா? ஐயோ குழந்தைக்கு இதை கொடுத்துட்டா எங்கள் அம்மா மேலே அன்பு இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சின்னு இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக பாபா மேலே அன்பு வச்சாலே பயங்கர அன்பானவங்களாக தான் இருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் எங்கே நன்மை செய்வீங்கன்றார். சூப்பரான பாயிண்ட் அது. அதனால நான் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு பணக்காரன், எவ்வளவு படித்தவன் எல்லாத்தையும் முதல்ல விட்டுருங்க. பாபா ஒன்றும் ஒரு அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார், டீச்சர் என்ன ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதனால பிரம்ம பாபா சொல்லிக் கொடுக்குறான்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யனா இருப்பாரு. மற்றபடி இல்லறத்துல தான் இருக்கணும். இது சாது சன்னியாசி கிடையாது, மடம் கிடையாது வந்து உட்காந்துக்கிறதுக்கு. படைப்பை கவனிக்கணும். ஸோ பாபா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாபா. ஆனால் இந்த கோபம்ன்ற நோய் மட்டும் அடிக்கடி வந்துடுது. பாபா சொல்கிறாரு, நோய் உடனே போகாது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. சொர்க்கத்தில் யாரும் திருடலாம் மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ திருட்டு, கவனக்குறைவாயிடுச்சுன்னா பட்டினி. அங்கே எதுவுமே கிடையாது, சுகமோ சுகம். நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க உறவினர்களுக்குனா என்கிட்ட கேட்டு எழுதுங்க, மெய்சில் இருக்கிற மாதிரி எழுதுறது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கணுன்றார். உங்கள் பொண்டாட்டியே உங்களால் வசப்படுத்த முடியலன்னா விகாரத்தை எப்படி வசப்படுத்துவீங்கன்றார். சம பாயிண்ட் இல்லையா? பாப்பா குழந்தைய மாற்றுங்க, அன்பை புரிய வச்சு மாற்றுங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஸ்ரீ பாபா உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை ஸ்ரீயாக மாத்துறாரு. ஸ்ரீகிருஷ்ணர் வாயில் வெண்ணெயை காட்டினதோடைய அர்த்தம் என்ன? உலக ராஜ்யமே உங்களுக்கு வருது. அது ஒரு ஸ்ரீகிருஷ்ணருடைய விஷயம் கிடையாது. ஸோ ஆத்மான்ற ஊசியில் துரு நீங்கணும்னா பாபா நினைச்சுங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த அவகுணங்கள் நீங்கவே மாட்டேங்குதான். பாபா அன்பாக சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? கூடவே தர்மராஜ் இருக்கார், அனுப்பவா? தண்டனைக்கு ரெடியா? ஏன்னா ஆன்மீக சேனை நீங்கள் சொல்கிறீங்க, சேனை தலைவர் யார்? தண்டனை பயங்கர கடுமையாக இருக்கும். சம பாயிண்ட் அது இல்லையா? அதனால் பாபா என்னுடையவர், நான் பாபாவுடைய வழிபடி தான் நடப்பேன்றதை புத்தினால புரிஞ்சுக்கோங்க. இனிமையானவர் ஆகணும், பயங்கர இனிமையானவர் ஆகணும். ஏன்னா எல்லாரையும் காப்பாற்றணும். பயங்கரமான சேவை, புண்ணியம். உங்களை மாதிரி புண்ணிய ஆத்மா யாருமே கிடையாது. புண்ணியம் செய்கிறவங்க சிடுன்னு இருக்கலாமா? இப்போ வள்ளலார் மடத்தில் மெயின் வேலையை அவங்க அன்னதானம் பண்ணுறது தான். அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணிவாக பண்ணுவாங்க. வேணுமாங்க அப்படி உபசரிப்பாங்க. பிச்சைக்காரங்க கிட்டே அவங்க பிச்சைக்காரங்க தான் 2 பேர் பிச்சைக்காரனுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க, என் இடத்துல அவன் இடத்துல. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டும் பொறுமையாக தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே போய், அதாவது அவங்களோட உண்மையான குணம் அதுவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல அப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் போய் பார்த்தா வேணால் கோபம் கூட படலாம். ஆனால் அவங்களே கோபப்பட்டா, அடப்பாப்பா நீ போடுற சோறுனாலாம் உனக்கு புண்ணியம் கிடைக்காது, இப்படி இருக்கிறிய அப்படின்வாங்க இல்லையா? ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியமே கிடையாது. நீங்கள் பண்ணுற புண்ணியம் 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்குறீங்க, சாதாரண இது கிடையாது. இப்போ எவ்வளவு இனிமையானவராக இருக்கணும். ஏன்னா உங்களோட நடத்தையை பார்த்து தான் உங்கள் தானத்தையே வாங்கிக்குவாங்க இல்லையா? மற்றபடி சாது சன்னியாசிகள்லாம் சுகத்தை ஏற்றுக்கிறது கிடையாது, அமைதி தான் ஏற்றுக்கிறாங்க. அதனால் என்னப்பா ராமனும் நிம்மதியாக இல்லை, கிருஷ்ணரும் நிம்மதியாக இல்லைன்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வேசி ஆலயம் பயங்கர நரகத்திலேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்திருக்கிறார்.
ஸோ பாபாவைத்தான் நினைவு செய்யணும், ரதத்தை கிடையாது. வரதானம் என்ன சொன்னார்? லைட்டாகவே ஞான யோக பிரயோகம். சூப்பர் பாயிண்ட் இல்லையா? செக் பண்ணுங்க. சயின்ஸுக்கு ஆதாரம் எப்படி லைட்டோ அதே மாதிரி உங்களுடைய அமைதி சக்திக்கு ஆதாரமே லைட்டு. டபுள் லைட்டு. ஒன்று நான் லைட்டு, இன்னொன்று என்னுடைய மனநிலையும் லைட்டு. நானும் லைட்டாக இருக்கிறேன், என்னுடைய மனநிலையும் லைட்டாக இருக்கேன், ஒளியாக இருக்கிறேன். நான் அதுக்கு ஆதாரம் என்ன? பாபான்ற லைட்டோடு இணைஞ்சு இருக்கிறேன். இதை செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சுலபமாக வெற்றி. உங்கள் மனநிலை எப்பயுமே டபுள் லைட்டாக இருக்கணும். அதனால் நீங்கள் ஞானி யோகின்னு சொல்லிக்கிட்டா போதாது, நடைமுறையில் அது தெரியணும். தெரியறதுக்காக இதை செக் பண்ணுங்க. ஒருவருடைய நினைவு மட்டும்தான் இருக்கா? ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், என்னுடைய உலகத்தில் பாபா மட்டும்தான் இருக்காரு, பாபா மட்டும்தான் என்னுடைய உலகமாக இருக்காரா? செக் பண்ணிட்டு இருங்க. ஸ்லோகன் என்ன சொல்றார்? ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு விஷயத்துல இருந்து விடுபட சொன்னார். என்ன அந்த ரெண்டு விஷயம்? விகர்மங்கள், நிச்சயமற்ற புத்தி இல்லையா? சந்தேக புத்தியே இருக்கக்கூடாது. ஐயோ நாளைக்கு என்ன ஆகிடும், பாபா விட்டுருவார், அது எப்படி விடுவார்? பாபாவுக்காகவே நீங்கள் மூழ்கி இருந்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் உங்கள் நன்மைக்காக தான் இருக்கும். நிச்சயமற்ற தன்மையிலேருந்து விலகிடுங்க, இப்போவே ராஜாவாக இருப்பீங்க. அதே மாதிரி விகர்மங்கள், வீண் எண்ணங்கள், அது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து உங்களை பற்றி தப்பாகவே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு அவங்கக்கிட்ட இருந்து, ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க அவங்க அந்த மாதிரியானவங்கன்ற எண்ணம் உங்களுக்கு வரும். ஆனால் அவங்கள விட்டு விலகினீங்கன்னா அவங்க மேலே கருணை வரும், சக்தி கொடுப்பீங்க இல்லை? ஸோ எல்லாத்துலேருந்தும் விலகி நமக்கு மைண்டு எல்லாரும் நல்லவங்கன்றது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும். விலகி இருந்தால் தான் அது நடக்கும். க்ளோஸாக இருந்தாலே என்ன ஆகும்? அவங்களுடைய கெட்ட குணங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் விலகி இருந்தாலே தானாகவே அவங்க மேலே அன்பு வரும். இப்போ கோயிலில் சாமியார் இருக்கிறாருன்னா யாரும் தெரியாதவங்ககிட்ட நல்லா இருமான்றியா, அவங்கள பற்றி தெரியாது அதனால நல்லா இருமான்றார். ஆனால் அவருடைய பொண்டாட்டிக்கு அப்படி சொல்ல மாட்டார், வேண்டாம் தான் விட்டு ஓடி வந்தார் இல்லையா? ஸோ தெரியாது, அதுக்கு தான் விலகி இருக்க சொல்கிறோம். அப்போ தான் ஜீவன் முக்தி வாழ்க்கை அனுபவம். அப்படின்னா என்ன? எல்லாருமே நல்லவங்களா அவங்களுக்கு தெரிவாங்க. ஓம் சாந்தி பாபா. லவ் யூ பாபா. தேங்க்யூ பாப் தாதா. ஓம் சாந்தி.